9ஆம் ஆண்டு நிறைவு விழா, 7ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா மற்றும் மக்தப் மதரசா ஆண்டு விழா. இந்த நிகழ்ச்சியை நாம் தொடர்ந்து 13ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்தோம். அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையும் அருளும் அதில் இருந்ததின் காரணமாக 13ஆம் தேதி பெண்கள் பயான் சிறப்பாக நடந்தது. பெண்கள் பயான் என்று சொன்னால் அவர்கள் சரியாக ஆரம்பித்தது காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்து நைட்டு 11 மணி வரைக்கும் பேசியிருக்காங்கன்னா தீனின் மீது எவ்வளவு பற்று இருக்கும் என்பதை நம்ம ஊர் பெண்மணிகள் தீனின் மீது எவ்வளோ பற்றாக இருக்கின்றார் என்பதை நம்மளால் உணர முடிகின்றது. இந்த பற்று, தீனின் பற்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் அதிகரித்து தருவானாக. ஆமீன். யார் வாயிலிருந்து ஆமீன் வரலாம்? அல்ஹம்துலில்லாஹ், போதுமானது, அல்லாஹ்வே போதுமானவன். அந்த நிகழ்வும் சிறப்பாக 13ஆம் தேதி ஆரம்பித்து இரவு 11 மணி அளவு முடிந்தது. மறுநாள் வெள்ளிக்கிழமை பட்டமளிப்பு விழா. இதுவும் அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையினால் எந்த ஒரு தாக்கமும் இல்லாமல், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சிறப்பாக நடந்து முடிந்தது. சனதையும் பெற்றார்கள் 10 ஆலிமாக்கள். அந்த ஆலிமாக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கல்வியை அதிகப்படுத்தி தந்துள்ளுவானாக. அந்த ஆலிமாக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீண்ட ஆயுளையும் கைகால் சுகத்தையும், அவர்கள் எப்படி கல்வியை கற்றார்களோ அதே போன்று பிறருக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆலிமாக்களாக, சாலிஹான பெண்களாக, சாலிஹான ஆலிமாக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். இதே போன்று வருஷம் நம்ம ஊரிலே ஆலிமாக்கள் வெளியாகின்றார்கள். அதே போன்று அடுத்த வருஷமும் 10 இல்லாமல் 20 என்று இல்லாமல் 30ற்கு மேலே ஆலிமாக்கள் உருவாக வேண்டும். அப்படி உருவானால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அதே போன்று பெரியவர்கள் வயதை பார்க்காமல் கல்வியை கற்பதற்காக நம் பள்ளிவாசலுக்கு மதரசாவுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பெரியவர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரிந்து கொண்டு அவர்கள் எதை கற்க வேண்டும் என்று ஆசை கொள்கின்றார்களோ அதையெல்லாம் அவர்கள் கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல பாக்கியசாலியாக பெரியவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்முதாரிகளாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். இதே போன்று நம் ஊருக்கு இன்னும் கல்வியை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே போன்று ஆலிமாக்களும் சரி, சனது வாங்கிய ஆலிமாக்களும் இன்னும் இல்மை தேடிக்கொண்டு இருக்க வேண்டும். இல்மை தேடுவதென்றால் தப்சீர் கிதாபை வாசிப்பது, குர்ஆனிலே அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கின்றான், என்ன வரலாறை சொல்லியிருக்கின்றான், குர்ஆனில் கூறப்பட்ட வரலாறு எதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்கினான் என்பதை எல்லாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஆலிமாக்கள் என்றால் சனதை வாங்கிய உடனே வீட்டிலே வைத்து கொண்டே அதை பூட்டி வைப்பதல்ல. ஆலிமாக்கள் என்றால் குர்ஆனை ஆராய வேண்டும். அப்படி ஆராயும் பொழுது நிறைய விஷயங்கள் நமக்கு நம்மளை அறியாமலே கிடைக்கும். குர்ஆனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஓதுவதற்காகவோ, நம் தொழுகையிலே ஓதுவதற்காகவோ, நமக்கு நேரம் போகவில்லை என்றால் ஓதுவதற்காகவோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கவில்லை. அந்தந்த சமுதாயத்தில் நடந்த விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கூறியிருக்கின்றான். பனி இஸ்ரயேல்கள் எப்படி வாழ்ந்தார்கள், யகூதிகள் எப்படி வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அர்ப்பணித்தார்கள் என்பதை எல்லாம் குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கின்றது. குர்ஆனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாம் படித்திருக்க மாட்டோம். புக்கில் 1000 விஷயம் படிக்கலாம். ஹதீஸ் ரீதியாக புக்கில் இப்போ எத்தனையோ ஹதீஸுகளை சிறிதாக தொகுத்து அதை தமிழாக்கம் செய்து போட்டிருக்கின்றார்கள். ஆனால் குர்ஆனை நம் தப்சீரை விளக்கத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதெல்லாம் எந்த புக்கிலையும் கிடையாது. ஆகவே கண்ணியத்துக்குரிய ஆலிமாக்களே, பட்டம் வாங்கியவர்களே, நீங்கள் அதை ஆராய்ச்சி செய்து மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். அதற்கு அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த 10 ஆலிமாக்களை உருவாக்கிய உஸ்தாதுமார்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளையும் அவனுடைய ரஹ்மத்தையும் தந்துள்ளுவானாக. ஆமீன். அதனால் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் அமைதியாக இருந்துகின்றால் இந்த நிகழ்ச்சியை அல்லாஹுடைய வசனத்தை ஓதி ஆரம்பம் செய்வதற்காக நம்முடைய சேக்குல் உறுப்பினர் அஸ்கர் அலி அண்ணன் அவர்களுடைய மகனார் ஆசிம் அவர்கள் இப்பொழுது குர்ஆனுடைய வசனத்தை தொடங்கி இந்த விழாவை மலக்குமார்கள் நிறைந்த ஒரு விழாவாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ரஹ்மத்தான பார்வை இந்த விழா முடியும் வரைக்கும்
இருக்கக்கூடிய பார்வையில், அல்லாஹுடைய பார்வையில் இருக்கக்கூடிய விழாவாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆமீன் ஆக்கி அருள் புரிவானாக. இப்பொழுது நம்முடைய மாணவர் கிராஅத் ஓதி தொடங்கி வைப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்தீனி வஸ்ஸைத்தூன் وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم الذين يظنون أنهم غير لكم فما يقدبوا بعد بالدين أليس الله بأحكم الحاكمين صدق الله العليم. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்போது கிராஅத் ஓதி சென்ற அன்பு மாணவருக்கு நினைவாற்றலை அதிகப்படுத்தி தந்தருள்வானாக. கல்வி ஞானத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரித்தருவானாக. அல்லாஹ் ரஹ்மத்தும் கல்வியுடைய அந்த இல்மையுடைய வாசலை அந்த மாணவனுக்கு அல்லாஹ் திறந்து வைப்பானாக. ஆமீன். இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாணவ மாணவிகளுக்கும் அல்லாஹ் கல்வியின் வாசலை திறந்து வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு கூட மலக்குமார்கள் என்ன செய்வார்கள்? முதல் வரக்கூடிய நபர்கள் எழுவார்கள். அவருக்கு என்ன, அதற்கு பிறகு வரக்கூடியவர்களுக்கு என்ன, எல்லாம் ஆடு ஒட்டகம் என்று ஆரம்பித்து இமாம் வந்து பயான் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது மலக்குமார்கள் வந்து அந்த இமாம் என்ன சொல்ல வருகிறார் என்பதை கேட்கின்றார்கள் என்றால், இதே போன்றுதான் அல்லாஹ்வை பற்றியும் அவருடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் பேசப்படும் போதெல்லாம் மலக்குமார்கள் ஒன்று கூடுகின்றார்கள். இந்த மலக்குமார்கள் ஒன்று கூடி என்ன செய்வார்கள்? ஃபஜ்ரிலே வந்த மலக்குமார்கள் அஸருக்கு அல்லாஹ்விடத்தை செல்வார்கள். யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள் நான் இபாதத்து செய்தவனாக விட்டு வந்திருக்கின்றேன். அஸரு தொழுகைக்கு வந்த மலக்குமார்கள் ஃபஜ்ரு தொழுகைக்கு செல்வார்கள். யா அல்லாஹ், செங்கோட்டை மேலூரில் முஹைதீன் ஆண்டவன் ஜும்மா பள்ளிவாசல் மண்டபத்தில் உன்னை பற்றியும் உன்னுடைய தூதரை பற்றியும் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். எல்லா நேரமும் சஹா நேரமும் குர்ஆனை வயது முடிந்தவர்களும் சரி குர்ஆனை கற்பதற்காக குர்ஆனை கல்வியை சுமந்து கொண்டு எப்படியாவது கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியாவது துவாவுக்கு விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த துவாவுக்கு என்ன விளக்கம், இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் என்பதாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசையோடு செல்கின்றார்கள். அல்லாஹ், இப்படிதான் செங்கோட்டை மேலூரை நாங்கள் விட்டு சென்றிருக்கும் என்பதாக அல்லாஹ்விடத்திலே பறைசாட்டுவார்கள் என்றால், நம் ஊரை பற்றி அல்லாஹ்விடத்திலே பேச வேண்டாமா? பேசணுமா பேச வேணாமா? அப்படி என்றால் நம் ஊரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்மு நிறைந்த ஊராக ஆக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா மன் ஸல்லைத பிகுல்லில் அன்பியா யா மன் ஃபீ கல்பிக ரஹ்மத்துல் லின்னாஸ் யா மன் அல்லஃப்த குலூபனா பில் இஸ்லாம் யா ஹபீபி யா ஷஃபீஇ யா ரசூலல்லாஹ் பி உம்மி வ அபி فدعيتك سيدي صلاة وسلام عليك يا نبي حبيبي يا محمد أديت بالسلام والهدى محمد حبيبي يا محمد يا رحمة للعالمين يا محمد يا من حليت حياة رب الإيمان يا من في جمالك علمت الإحسان يا من نورت قلوبنا بالقرآن يا حبيبي يا شفيعي يا رسول الله بأمي وأبي فديتك سيدي صلاة والسلام عليك يا نبي حبيبي يا محمد أديت بالسلام
حبيبي يا محمد يا رحمة للعالمين يا محمد صلى الله على خاتم الأنبياء محمد محمد رحمة للعالمين رحمة للعالمين محمد محمد رحمة للعالمين رحمة للعالمين محمد محمد رحمة للعالمين رحمة للعالمين حبيبي يا محمد أتيت بالسلام والهدى محمد حبيبي يا محمد يا رحمة للعالمين يا محمد حبيبي يا محمد أتيت بالسلام والهدى محمد حبيبي يا محمد يا رحمة للعالمين يا محمد السلام عليكم ورحمة الله وبركاته அல்லாஹ் பாரக் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இப்பொழுது கீதம் இசை சென்ற மாணவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் கல்வி ஞானத்தையும் அதிகப்படுத்தி தந்துள்வானாக. இதே போன்று பெரிய பெரிய மேடைகளில் அவர்களுக்கு கீதம் இசைக்கக்கூடிய இசை நாடிகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை ஆக்கி அருள்வானாக. இசை என்றால் நீங்கள் நினைக்க வேண்டாம் சினிமா பாட்டு என்று. இது சினிமா பாட்டு அல்ல, அரபியிலே கீதம் இசைத்தார்கள். இதே போன்ற கீதத்தை அரபியிலே அவர்கள் எல்லா பக்கமும் அவர்களுக்கு எங்கெல்லாம் கிடைக்குமோ மேடைகள் அங்கே அவர்கள் பாட்டும் என்பதாக சொன்ன இசை இல்லாத கீதம். இதே போன்று மார்க்க கூட்டங்கள் கூட்டக்கூடிய கூட்டங்கள் கூடக்கூடிய மேடையிலே அவர்கள் இசையை அவர்கள் இசைக்கட்டும் என்று அர்த்தம். இசை என்றால் அது வேற, பாட்டு என்பதை நான் சொல்ல வருகின்றேன். நீங்கள் தவறாக யாரும் புரிந்து கொள்ள வேண்டாம் சினிமா பாட்டு என்று. அதையும் இந்த நேரத்தில் நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். மிகவும் கண்ணியமான அல்லவனடியார்களே, நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த அதிகம் செலவு செய்வது ஆண்களா பெண்களா? அதிகமாக செலவு செய்த ஆண்களா பெண்களா சொன்னால் இரண்டு பேருமே செலவு செய்வார்கள் என்று என்னுடைய கருத்து. இங்கே பட்டிமன்றம் நடந்ததற்கு பிறகு நடுவர் அவர்கள் என்ன சொல்லி வருகின்றார் என்று எனக்கு தெரியல. ஏன்னா ஆண்களும் செலவு செய்வார்கள். வீட்டுக்கு விருந்தாள் வந்துட்டார்னா பெண்கள் ஓடி ஓடி போய் என்ன செய்வாங்க, வெத்தலை பாக்கு செவனப்புனா வாங்கினா என்ன வேணும், காசு வேணும். அப்போ அது ஒரு செலவு. இப்போ ஆண்கள் வெளியில் போனால் 4 பேரை பார்த்தா டீ குடிக்கணும். டீ வாசியில் கொடுப்பானோ, கொடுக்க மாட்டான். அப்பவும் செலவழிக்கணும். என்னுடைய கருத்து இருவரும் செலவு செய்வார்கள். இப்பொழுது பட்டிமன்றம் நடந்ததற்கு பிறகு அதிகம் ஆண் செலவு செய்வார்களா இல்லை பெண்கள் செலவு செய்வார்களா என்று பட்டிமன்றம் நடக்கும். இதற்கு பிறகு நடுவர் அவர்கள் என்ன பதில் சொன்று தெரியாமல் அவர் என்ன சொல்ல போகிறார் என்று நமக்கு தெரியாது. இன்ஷா அல்லாஹ் முடிவில் அது ஆண்களா இல்லை பெண்களா என்பது நமக்கு தெரிய வரும். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது பட்டிமன்றம் ஆரம்பமாக இருக்கிறது. பட்டிமன்றத்துக்கு பேசக்கூடிய மாணவர்கள் எல்லோரும் இப்பொழுது நடுவர்கள் அழைத்தவுடன் வந்தால் போதும். நான் அழைக்க மாட்டேன், நடுவர்கள் இப்போது அழைப்பார்கள் பேர் வாசித்து. அப்பொழுது பட்டிமன்றத்தில் பேசக்கூடிய மாணவர்கள் எல்லோரும் மேடைக்கு வந்தால் போதும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பட்டிமன்றத்தை அழகான முறையில் நாம் ஆரம்பம் செய்கின்றோம். அதே போன்று சிறப்பான முறையிலே இந்த பட்டிமன்றம் முடிந்து பரிசளிப்பு விழாவும் நல்ல முறையிலே முடிவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. அவருடைய அருள்களையும் வளங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் ஊருக்கும் நம் ஊர் மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தருள்வானாக. இப்பொழுது இந்த நடுவராக வந்திருக்கக்கூடிய அந்த ஆலிமை நாம் தெரியப்படுத்த வேண்டும் அல்லவா? தென்காசி மக்கா நகர் ஜும்மா பள்ளிவாசின் தலைமை இமாம் அப்துல் வாஹித் அல் ஹாஃபில் அப்துல் வாஹித் ஃபாசில் ஃபைஜி அவர்கள் இந்த பட்டிமன்றத்தை அதிகமாக செலவு செய்த ஆண்களா என்று பெண்களா என்ற பட்டிமன்றத்தை நடுவராக இருந்து நல்ல முறையில் அவர் நமக்கு நடத்தி தர வேண்டும் என்றும்
பொறுமை காத்து நல்ல முறையில் அவர்கள் நமக்கு பட்டிமன்றத்தை நடத்தி தருவார் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது. இருந்தாலும் அவரிடத்தில் நான் ஒரு கோரிக்கை வைக்கின்றேன், அவர்கள் இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக ஆக்கி தந்துள்வானாக. இந்த பட்டிமன்றத்திலே என்ன பதில், செலவு ஆண்களா பெண்களா என்பதையும் நடுவர் அவர்கள் தெரிவிப்பார்கள். அதற்கு பிறகு ஆண்களா பெண்களா என்பது இன்ஷா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தெரிய வரும். அதே போன்று ஆண்களா பெண்களா செலவு செய்கின்ற பட்டிமன்றத்தில் பெண்கள் 3 பேரும் ஆண்கள் 3 நபர்களும் பேச வருகின்றார்கள். இவர்களுக்கு தெரிந்த கருத்துக்களையும் இவர்கள் நலம் செய்வதற்குரிய கருத்துக்களையும் இங்கே வெளிப்படுத்துவார்கள். அதில் ஏதாவது ஒரு விஷயங்கள் தவறாக வெளிப்படுத்தினால் நீங்கள் யாரும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். அதே போன்று செலவு செய்த பெண்கள் தான் என்பதாக பேசும்பொழுது பெண்கள் எல்லாம் கொந்தளித்து விட வேண்டாம். அதே போன்று ஆண்கள் தான் செலவு செய்கின்றார்கள் என்பதாக சொல்லும் பொழுதும் ஆண்கள் எல்லாம் கொந்தளித்து எப்படி நீங்கள் சொல்லலாம் என்று இப்போ கேட்க வேணாம். விழான சிறப்பாக முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது எப்படி நீ பேசலாம் என்பது அப்போ கேட்டுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது பட்டிமன்றம் சிறப்பாக நடைபெறும். நடுவர் அவர்கள் நமக்கு நடத்தி தந்துள்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. மதரசாவினுடைய இறுதி அமர்வாக அதிகம் செலவு செய்வது ஆண்களா பெண்களா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதனை தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மாணவிகளுக்கான பரிசுகளும் கொடுக்கப்பட இருக்கிறது. இந்த பட்டிமன்றம் என்பது கொடுக்கப்பட்ட தலைப்பு என்பது மிகவும் ஒரு அற்புதமான சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. ஏனென்று சொன்னால் செலவு செய்வது ஆண்களா பெண்களா என்று நாம் யாரையும் குறிப்பிடவே முடியாது. ஆண் செலவு செய்கிறார் என்று சொன்னால் அவர் தரப்பினுடைய நியாயம் என்பது என் குடும்பத்திற்கு தான் நான் செலவு செய்கிறேன், அல்லது நான் உழைத்ததை வைத்து எனக்கு நெருக்கமானவர்களுக்கு நான் செலவு செய்கிறேன், அது எப்படி வீண் செலவாக வந்து இருக்கும் என்பதாக அவர் தன் கருத்தை முன்வைப்பார். பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய கருத்து என்பது தன் கணவனை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக வேண்டி, தன் பிள்ளைகளை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக வேண்டி நான் செய்யக்கூடிய செலவுகள் எப்படி வீண் செலவாக அதிகமான செலவாக கணக்கெடுக்க முடியும் என்பதாக அவர்கள் தன் கருத்தை முன்வைப்பார்கள். இப்படி 2 தரப்பிலேயுமே நியாயமான வார்த்தைகள் சொல்லப்படக்கூடிய அந்த தலைப்பை இன்றைக்கு பட்டிமன்றத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது தலைப்பினுடைய தன்மையினுடைய ஆணிவேரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால் சிறு குழந்தைகளுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுப்பார்கள். சேமிப்பு இல்லாத குடும்பம் கூரை இல்லா வீடை போன்று என்பதாக சொல்லுவார்கள். சேமிப்பில்லாத குடும்பம் கூரை இல்லா வீடை போன்று என்பதாக சொல்லுவார்கள். கூரை இல்லாத வீடு அது மிகப்பெரிய வீடாக இருந்தாலும் சரி, அதற்குள்ளே வசிப்பதில் எந்த பயனும் இல்லை. வெயில் அடித்தாலும் நம்மால் மறைய முடியாது, மழை பொழிந்தாலும் நம்மால் மறைய முடியாது, தமக்கான சுதந்திரமான வாழ்க்கைகள் அங்கே இருக்காது. சிறு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட இந்த பழமொழி அவர்களுடைய கல்லூரி பருவத்தை கடந்ததற்கு பிறகு ஒரு பழமொழி சொல்லுவார்கள், கடன் வாங்காத குடும்பம் என்பது கரையில் விடப்பட்ட கப்பலை போன்று என்பதாக சொல்லுவார்கள். கடன் வாங்காத குடும்பம் கரையில் விடப்பட்ட கப்பலை போன்று என்பதாக சொல்லுவார்கள். எப்படி என்று சொன்னால், எப்படி ஒரு குடும்பத்தை நாம் நடத்துவதற்கு கடன் என்பது அவசியமோ அதனை போன்றுதான் ஒரு கப்பலை இயக்குவதற்கு தண்ணீர் அவசியம். இந்த தண்ணீரில் இயக்கக்கூடிய கப்பலுக்கு நிகராக குடும்பத்தை நாம் நகர்த்துவதற்கு கடன் என்பது அவசியம் என்பதை இன்றைக்கு வெளிப்படையாக பேசக்கூடிய நிலைமையாக இருக்கிறது. ஆரம்ப பருவத்தில் சேமிப்பை முக்கியத்துவமாக சொல்லி குழந்தைகளை நாம் கற்றுக் கொடுத்த நாம் அவர்களுடைய வாலிப பருவத்தில் கடனை சொல்லி வளர்க்கக்கூடிய நிலைமைக்கு நாம் இன்றைக்கு மாற்றி இருக்கிறோம். இந்த சேமிப்பு என்பதை குறித்து ஒரு பழமொழி சொல்லுவார்கள், சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பதாக சொல்லுவார்கள். இன்னொன்றை சொல்லுவார்கள், சிறு துளி பெருவெள்ளம் என்பதாக சொல்லுவார்கள். இந்த இரண்டினுடைய ஒற்றுமை என்ன தெரியுமா?
சிறிய பொருள் தானே என்று நாம் எதையும் வீணாக்கிவிட முடியாது. இன்றைக்கு பல்வலியில் அவஸ்திப்படுவனை பார்த்தால் தெரியும். தன் பல்லை குத்தி குடைவதற்கு ஒரு சிறிய குச்சி கூட இல்லை என்று சொன்னால் அவன் தலையை பீத்து கொண்டு இருப்பான். என்ன செய்வது என்று அதனுடைய மகத்துவம் அவனுக்கு அதற்கு முன்பு வரைக்கும் தெரியாது. அதை வீணாக்கி விட்டால் தனக்கு ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது அதனுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்வான். அதனை போன்றுதான் சேமிப்பு என்பதை நாம் உணராத பொழுது அதை நாம் கவனிப்பதே கிடையாது, வீணாக செலவு செய்து கொண்டே இருப்போம். அந்த சேமிப்பினுடைய பலன் எப்பொழுது தேவை என்று வருகிறதோ அப்பொழுது நம்ம இடத்துல அது இல்லை என்று சொன்னால் அதனுடைய கஷ்டத்தை நாம் உணர்வோம். இப்படியாகத்தான் சேமிப்பு என்பது நமக்கு மிக அவசியம். இன்றைக்கு காலத்தினுடைய சூழ்நிலை, நாம் எதை நாம் எதிர்கொள்வதாக இருந்தாலும் அதற்கு பொருளாதாரத்தினுடைய முக்கியம் மிக அவசியமானது. அந்த தேவைகளை நாம் உலகத்திலே நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அன்றாடம் ஒரு மனிதனுக்கு வருமானம் என்பது அவசியமாக இருக்க வேண்டும். வருமானம் மட்டும் இருந்தால் ஒரு மனிதனால் சரியான முறையில் வாழ்க்கையை நடத்த முடியுமா என்று சொன்னால் முடியும். ஆனால் ஒரு மனிதனுக்கு எதிர்பாராத ஒரு தேவை என்று வருகின்ற பொழுது அவனிடத்திலே சேமிப்பு இல்லை என்று சொன்னால் அவன் அப்பொழுது கை செய்தப்படுகிறான். சேமிப்பு என்பது மிக அவசியம். இன்றைக்கு சேமிப்பை தவறவிட்டவர்கள் அதனை உணரக்கூடிய காலம் இப்பொழுது தெரியுமா? ஒன்று தன் மகனுடைய படிப்பிற்காக வேண்டி கல்லூரிகளில் பணம் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும், அல்லது தனது உடல் பலகீனத்தினால் மருத்துவரை அணுக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். தனக்கான ஒரு சொந்த இருப்பிடத்தை நாம் கட்டிக்கொள்வதற்காக வேண்டி பொருளாதாரத்தினுடைய தேவைகள் வரும். நமது வீட்டிலே உள்ள திடீர் ஏற்பாடான நல்ல நிகழ்வுகள் வரும். இப்படியெல்லாம் வருகின்ற பொழுது அந்த தேவை வருகின்ற பொழுதுதான் சேமிப்பை பற்றி அந்த மனிதன் யோசிப்பான். ஆனால் நாம் யோசிக்காததை அல்லாஹுவால் படைத்த சிறிய படைப்புகள் எறும்புகள் யோசிக்கிறது. எறும்பை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன் திருமறையிலே சூரத்துன் நம்ல் என்று பெயரை கொண்டு ஒரு வசனத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். எறும்பின் மூலமாக நமக்கு பலவிதமான படிப்பினைகள் இருக்கிறது. அந்த எறும்பினுடைய செயல்பாடை ஆராய்ந்த ஆராய்ச்சியாளர்கள் சொன்னார்கள், எறும்பு என்பது வெயில் காலத்தில் உழைத்து கொண்டே இருக்கும். நாம் அதிகமாக பார்க்கலாம். மழை காலங்களில் அதிகமாக எறும்பை பார்க்கவே முடியாது, பனிக்காலங்களிலும் பார்க்க முடியாது. ஆனால் வெயில் காலம் என்று வந்துவிட்டால் எறும்பினுடைய நடமாட்டம் நமது வீடுகளில் எல்லா இடத்திலிருந்து வரும். அதனுடைய தன்மை என்ன தெரியுமா? வெயில் காலங்களில் அதற்கான உணவை அது எடுத்து அதை திரவமாக அதை மாற்றி தனக்குள்ளே எடுத்துக்கொண்டு திடமான பொருட்களை தன் கூட்டிற்கு எடுத்து செல்லும். எடுத்து செல்லக்கூடிய அந்த எறும்பு மழை காலங்களிலோ குளிர் காலங்களிலோ உணவை தேடி இரவை தேடி தன்னுடைய கூட்டை விட்டு வெளியாகுவது இல்லை. இதனால் அந்த நிலைமை மாறியது. வெளிவர வேண்டிய அவசியம் அவைகளுக்கு இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த எறும்பு வெயில் காலத்தில் தனக்கான உணவை அது தயார் செய்து கொண்டது. சேமிப்பு என்பது மனிதனுக்கு மிக அவசியம். அதனை போன்றுதான் நாம் சேமிக்கக்கூடிய அந்த தொகை என்பது நமக்கு எப்பொழுதெல்லாம் கஷ்டம் என்று வருகின்றதோ தேவை என்று வருகின்றதோ அப்பொழுது அதை பயன்படுத்துவதற்கு நமக்கு மிக உறுதுணையாக இருக்கும். இன்றைக்கு பல குடும்பங்கள் கடனால் இன்றைக்கு சிக்கொண்டிருக்கிறது. கடன் சுமையால் பல மக்கள் தன் வாழ்க்கையை அவர்கள் மாய்த்து கொள்கிறார்கள். கடன் சுமையால் குடும்பத்திற்குள் பலவிதமான பிரச்சனைகள் இதுவையெல்லாம் வருகிறது என்று சொன்னால் இதற்கு காரணமாக இருப்பது யார்? குடும்பத்தை தோளின் மீது சுமக்கக்கூடிய ஆண்களா, குடும்பத்தை தன் உள்ளமாக சுமக்கக்கூடிய பெண்களா? இவர்களுடைய செலவீனங்களை தான் இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகம் செலவு செய்வது ஆண்களா பெண்களா என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு முன்பாக 6 மாணவ செல்மணிகள், 3 ஆண்களும் 3 பெண் பிள்ளைகளும் இந்த தலைப்பிலே பேச வர இருக்கிறார்கள். அதிகம் செலவு செய்வது பெண்களே என்ற தலைப்பில் முஹம்மது நாசர், முஹம்மது பாசித், முஹம்மது பாசில் ஆகிய 3 நபர்களும் அதிகம் செலவு செய்வது ஆண்களே என்ற தலைப்பில் பேசுவதற்காக வேண்டி பிஸ்மி, ரோசனா, நூரா
ஆகிய மாணவிகளும் இங்கே வருகை தருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கத்திலே நமக்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் கிடைச்சிருக்கு. ஆண்களை பற்றி சொல்கின்ற பொழுது அவர்களுடைய சந்தோஷத்தை ஆண்கள் வெளிப்படுத்தினார்கள். ஆனால் பெண்களை சொல்லியவுடன் சந்தோஷம் வெளிப்பட முற்பட்டாலும் கூட கல்வி படித்த பெண்களுடைய உள்ளத்தில் ஒரு உணர்வு, பெண்களுடைய குரல் வெட்கம், ஹயா. நபி அவர்கள் சொன்னார்கள், வந்த குரல் அப்படியே அமர்ந்து போனது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒழுக்கத்தோடு நமது பிள்ளைகள் வளர்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. முதலாவதாக, அதிகம் செலவு செய்வது ஆண்களா பெண்களா என்பதில் யாரை நாம் முதலாக பேச வைப்பது? பொதுவாகவே சொல்லுவார்கள், பட்டிமன்றம் பேச்சு போட்டி என்று வந்துவிட்டாலே முதலாவதாக யார் பேசுகிறாரோ அவருக்குத்தான் சாதகமான தீர்ப்புகள் வரும் என்பதாக சொல்லுவார்கள். இன்னொரு கருத்தும் உண்டு, கடைசியில் யார் பேசுகிறாரோ அவருக்குத்தான் சாதகமான தீர்ப்பு உண்டு. என்னவென்று சொன்னால், முதலாவது பேசக்கூடியவர் தனக்கு அடுத்து பேச இருக்கக்கூடிய எதிர் தரப்பினுடைய நபர்களுடைய குறைகளை எல்லாம், அங்கே சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டை எல்லாம் முன்வைத்து விடுவார். கடைசியில் பேசக்கூடியவர் முன்னால் பேசிய நபருடைய கருத்துக்களை எல்லாம் முறியடிக்கக்கூடிய வாய்ப்பாக அவருக்கு கிடைக்கிறார். அந்த வகையில் துவக்கத்தில் பேசக்கூடியவருக்கும் கடைசியில் பேசக்கூடியவருக்கும் இந்த வாய்ப்பாக அமைகிறது. இந்த மன்றத்தினுடைய பட்டிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு என்பது யாருக்கு வரும் என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் இறுதியிலே பார்ப்போம். முதலாவது யாருக்கு வாய்ப்பை கொடுப்பது என்பதை பார்க்கின்ற பொழுது, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன் திருமறையிலே மலக்குகளுடைய படைப்பு மற்ற படைப்புகளை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். அதை பேசியதற்கு பிறகு, வஇது குல்னா லில் மலாயிகதி இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதலாவதாக மனிதர்களிலே படைத்து அவர்களுக்கு சஜிதா செய்யுமாறு மலக்குகளுக்கு அல்லாஹ் சொன்னான் என்பதை, முதலாவது படைக்கப்பட்ட படைப்பு என்பது ஆண் வர்க்கம் என்பது அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். அதை கருத்தாக வைத்து இந்த பட்டிமன்றத்தில் அதிகம் செலவு செய்வது ஆண்களா பெண்களா என்ற இந்த பட்டிமன்றத்தின் துவக்க பேச்சாளராக முஹம்மது நாசர், அதிகம் செலவு செய்வது பெண்களே என்ற தலைப்பில் நமக்கு முன்னால் பேச வருகிறார். نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, அவரைக்கு பூ அழகு, இந்த அவைக்கு அவை தலைவரான நடுவர் தான் அழகு. நிலவை போல பிரகாசமாக இருக்கும் என் அணியினரே, குர்பானி கிடாவை போல் முழித்து கொண்டிருக்கும் எதிரணியினரே, வந்திருக்கும் அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாமை கூறி நிகர்சனமான உண்மையை கூறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். நடுவர் அவர்களே, இன்னைக்கு ஆனால் பட்டிமன்றத்தோட தலைப்பை எதிரணி பார்த்தாங்களா? ஏன் கேட்கம்னா, வரிசையாக வந்து உட்காந்துருக்காங்க. இங்கே இருக்க கூட்டத்தை பார்த்து ஏதோ துணி கடைக்காரன் கிளியர் சேல் போட்டிருக்கான்னு நினச்சி வந்துட்டாங்களோன்னு நினச்சேன். நடுவர் அவர்களே, இன்னைக்கான பட்டிமன்றத்தோட தலைப்பை பார்த்து உங்க என்ன தைரியத்தில் உட்காந்துருக்காங்கன்னு தெரியல. அதிகமாக செலவு செய்வது பெண்களே அப்படின்னு நான் பேச வந்திருக்கேன். ஏம்மா நான் கேட்கேன், மனசாட்சியே கிடையாதாம்மா உங்களுக்கு? உங்களுக்கே தெரிய வேணாமா யார் இப்படி அதிகமாக செலவழிக்கிறான்ட்டு? இப்படி பண்ணீங்களம்மா. நடுவர் அவர்களே, இந்த பெண்கள்லாம் யார் தெரியுமா? நான் சொல்லுதேன், தேவைக்கு அதிகமான பொருளை தேவைப்படாத நேரத்தில் தேவையே இல்லாமல் வாங்குறவங்க தான் இந்த பெண்கள். முன்னாடி காலத்துலனா நோம்புக்கு ஒன்று, குர்பானிக்கு ஒன்று, அவ்வளவுதான். வருஷத்துக்கே 2 புது ட்ரெஸ் தான். ஆனால் இப்போ இந்த பெண்கள் நின்னா ஒன்று, உட்காந்தா ஒன்று, படுத்தா ஒன்று, ஏன் பல்லு விழுந்தா ஒன்றுன்னு சொல்லி ட்ரெஸ்ஸாக அவங்க குமிக்கிறாங்க. நடுவர் அவர்களே, இந்த பெண்கள் ஒன்றும் கஷ்டப்படணும்னு சொல்லலை, இதுதான் உண்மை. முன்னாடிலாம் துணி கடைக்கு போய்ட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. ட்ரெஸ் எடுக்கன்ட்டு நல்லா இருக்க துணி கடைக்காரனை பிபி மாத்திரம் எக்ஸ்ட்ரா போட வச்சுருவாங்க. அது ஒரு காலம். ஆனால் இந்த பெண்கள் இருக்காங்க தெரியுமா, இப்போ அப்டேட் ஆகிட்டாங்க. எது வேணாலும் ஆன்லைன் ஷாப்பிங் தான். மொபைல் எடுத்து ஒரு தேய், அதனால அவங்க பண்ணுறது ஒன்றும் தப்புன்னு சொல்லலை. தேவைக்கு வாங்கி வச்சுக்கோங்கம்மான்னு சொல்லுது, அது எங்கே அவங்க கேட்காங்க? நடுவர் அவர்களே, இந்த பெண்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அமெரிக்காக்காரன் உங்களுக்கு ஒரு டேக்ஸ் கொண்டு வந்துட்டான். அது என்ன டேக்ஸ் தெரியுமா? பிங்க் டேக்ஸ் தான். இப்படி இருக்குது. ஏன் பிங்க் டேக்ஸ் கொண்டு வந்தீங்கன்னு கேட்டால், இந்த பெண்களுக்கு பிங்க் ரொம்ப பிடிக்குமா. நடுவர் அவர்களே, இந்த பெண்களுக்கு ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். ஏம்மா, காதலெல்லாம் தீட்டி வச்சுக்கல, காசு எப்படி தண்ணியாக செலவழிக்க
காசு என்ன கருவேப்பிலை நினச்சியா கொத்தமல்லி நினச்சியா லேட்டி எங்கள் வீட்டு பெறவாசலில் காசு மரம் எதுவும் வச்சுருக்கான்னு நினப்பா. அப்படி எதுவும் அதிகமாக வச்சுருந்தேன்னா எங்களுக்கு கொஞ்சம் தாங்க, ரொம்ப கஷ்டப்படுதாங்க ஆண்கள். நடுவர் அவர்களே, இப்படி அதிகமாக செலவழிக்கிறது எல்லாமே இஸ்ராஃப் தான். இஸ்ராஃப்னு என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? வீண் விரயம்னு அர்த்தம். அது இந்த பெண்கள் அதிகமாக செய்தாங்க. வீண் விரயம் செய்வது ஷைத்தானின் குணம். வீண் விரயம் செய்தவங்க ஷைத்தானின் சகோதரர்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக இருப்பார்கள். நடுவர் அவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உண்ணுங்கள் பருகுங்கள் ஆடை அணியுங்கள் வீண் விரயம் செய்யாதீங்கன்ட்டு. நடுவர் அவர்களே இப்போ இங்கே சொல்லுவாங்க, ஏங்க நாங்கள் இங்கே தேவைக்கு தானங்க வாங்கி வைக்கின்ட்டு. நீங்கள் உங்கள் தேவைக்கு அங்கே நாங்கள் ஒன்றுமே சொல்லலை. எதுக்கு வாங்கணும்னே தெரியாமல் ஒரு மூட்டை மூளையில் போட்டு வச்சுருப்பீங்க தெரியுமா, அதை தான் சொல்லுது. அதுக்கு வாங்கணும், பருத்தி மூட்டை குடோனில் இருந்துட்டு போயிருக்கலாமே, பிடிச்ச செஞ்சா வீண் விரயமானு கேட்காதீங்கண்ணே. நடுவர் அவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் மனம் விரும்பி இஷ்டப்பட்டு சாப்பிடுவதும் வீண் விரயதான்ட்டு. சாப்பாட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கே, ஐயோ அதை நான் எப்படி சொல்ல. இந்த பெண்கள்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டு சமைக்கிறதே கிடையாது. இவங்களுக்குன்னா யோசிக்கானோ போல் இந்த கம்பெனிக்காரனுவ எப்படி தெரியுமா யோசிப்பானுவ. நடுவர் அவர்களே, டொமேட்டோன்னு படிச்சிருப்போம் ஸ்கூலில். இப்போ நான் சொன்னோடனே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். சொமேட்டோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு நாங்கள் வச்ச பேர் சோத்து முட்டை. இந்த பெண்கள்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டே ஆர்டர் போட வேண்டியது, ஆர்டர் வந்துடும். கிச்சனுக்கு போகிற வழியை மறந்தாச்சு, கூகுள் மேப்பில் தேர்ந்து இந்த அம்மா. அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, சில பெண்களுக்கெல்லாம் சமைக்க தெரியாது, ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. நீங்கள் நினைக்கலாம் 100 ரூபா 500 ரூபாய்க்கு சாப்பிடுவாங்கன்ட்டு. அதெல்லாம் கிடையாது. பில்லை பார்த்தா 10,000 12,000 தாண்டி போயிருக்கும். அப்படி என்னதான்டா சாப்பிடுதாங்கன்னு பார்த்தா பழைய கஞ்சி இட்லியும் சாப்பிட்டு வருவாங்க. என்னன்னு கேட்க போனால், ஏன்னா அமெரிக்காவில் கேட்டாங்க, ஆஸ்திரேலியாவில் கேட்டாங்க, ஆண்டிப்பட்டியில் கேட்டாங்கன்ட்டு சவுடால் அளக்க வேண்டியது. இவங்க பண்ணுறது வீண் விரயம் இல்லை, இவங்க பண்ணுறது எல்லாமே வீண் விரயம்தான். நடுவர் அவர்களே, இந்த பெண்கள்லாம் மனசில் நினச்சது எல்லாத்தையும் சாதிக்கணும்னு சொல்லி இந்த அப்பாவி ஆண்களை போட்டு படுத்துதாங்க. அந்த மனுஷனுக்கு நிம்மதியாக தூக்கம் கூட கிடையாது, தூக்கத்தில் உளருதான். ஹலோ ஃப்ளிப்கார்ட்டா, மீஷோவா, ஸ்விக்கியா, இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டா, அல்ஃபாவானு இல்லை சொன்ன போனால் அந்த மனுஷன் முடிச்சிருக்கும் போதே புலம்பு தான். வாட்டிப்பி பாயில் வருது பாடையில் போகுதுன்ட்டு. நடுவர் அவர்களே, இப்போ ஆண்கள் நினைன்னு பார்த்தா அந்தோ பரிதாபம் ஆகிப்போச்சு. ஆண்கள் இப்போ 2 விஷயந்தான் ரொம்ப அதிகமாக செய்தாங்க. ஒன்று உளறல், இல்லை புலம்பல். இந்த பெண்கள் அதிகமாக செலவழிச்சு எந்த நிலைமையை கொண்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா? ஏம்மா இப்படி பண்ணிட்டீங்களேம்மா. நடுவர் அவர்களே, ரொம்ப பாவமாயிட்டாங்க ஆண்கள். ஆண்கள்னாலே பாவம்தான். மனுஷன் பெண்களுக்காண்டி மாடா உழைச்சி ஓடா தேஞ்சா இந்த அம்மான்னு சொல்லும், ஐயோ ஏங்க என் செருப்பு தேஞ்சு போச்சுங்க, வாங்குங்க லேட்டஸ்ட் மாடலில் புது செருப்பு வாங்கிட்டு வரலான்ட்டு. நீங்கள் நினைக்கலாம், ஏண்டா ஒரு ஜோடி செருப்பு தானடா கேட்டுச்சு, சேல்ஸ் அக்ரிமெண்ட்டாக கேட்டுச்சுன்ட்டு. நடுவர் அவர்களே, உங்கள்ட்ட எத்தனை ஜோடி செருப்பு இருக்கும்? 1 இல்லை 2. அதே நம்மளை மாதிரி ஆண்கள்கிட்ட அதிகம்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் இந்த அம்மா செருப்பு பீரோவில் எங்கே இருக்குது, செருப்பு கடலை எங்கே இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். கேளுங்க, சேலைக்கு 1, சல்வாருக்கு 1, ஹாலுக்கு 1, மாலுக்கு 1, ட்ராவலுக்கு 1, கடைக்கு 1ன்னு சொல்லி தேவையில்லாமல் அடுக்கி வச்சுருப்பாங்க. மனுஷன் படுற பாடு இருக்கே, நெஞ்செல்லாம் புண்ணா போகுது. பெண்களால் ஆண்கள் பெரிதும் பாதிப்படைகிறாங்க. மனுஷன் லோன் அடைஞ்சு லோன் வாங்கி அதை அடைக்க எங்கேயோ லோன்னு ஓடுறான். இப்படி கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டு துக்கப்பட்டு ஒவ்வொரு நாளையும் கடந்து வராங்க எங்கள் சிங்கங்கள். அதை புரிஞ்சுக்கிடாம, காசு எப்படி வருதுன்னே தெரிஞ்சுக்கிடாம, ஃபோன்பே, ரேசர் பே, பேடிஎம், ஜிபேன்னு சொல்லி காசை செதற விடுதாங்க. ஆண்களை பதற விடுதாங்க. மாத கடைசியில் எல்லாத்தையும் கதற விடுதாங்க இந்த பெண்கள். நடுவர் அவர்களே, நீதி தவறாத நடுநிலையில் இருக்கும் நீங்கள் அதிகமாக செலவு செய்வது பெண்களே என தீர்ப்பு வழங்கும் மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு ஆணின் மனசு ஒரு ஆணுக்கு தான் தெரியும், புரிஞ்சுப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. நல்ல தீர்ப்பு வழங்குவீங்கன்னு நம்பி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. முகமது நாசர் அதிகம் செலவு செய்வது பெண்களே அப்படின்னு பேசியிருக்கிறாரு. நமக்கு ஏதோ கொஞ்சம் மன ஆறுதல் தான். ஆனாலும் இவர் பேசிய பாயிண்டெல்லாம் அவங்களுக்கு எடுத்து கொடுத்த மாதிரியே இருக்குது. ஜொமேட்டோன்னாரு, சுகின்னாரு, எல்லாத்தையும் எடுத்து பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்கிறாரு. சரி, பெண் மனசு கொஞ்சம் இறக்கம் உள்ளது. அநேகமாக நாசருக்கு இறக்கப்பட்டு பிஸ்மி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அதிகமாக செலவு செய்வது ஆண்களே அப்படின்ற தலைப்பில்
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா அய்யுஹன்னாசு தகூ ரப்பகுமுல்லதீ ஹலககும் மின் நஃப்ஸின் வாஹிதா وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. நிலவு போன்ற குளிர்ந்த உள்ளமுடைய நடுவர் அவர்களே, நட்சத்திரங்களாய் ஜொலிக்கும் என் அணியினரே, எரி கற்களாய் இருக்கும் எதிர் அணியினரே, இங்கு கூடியிருக்கும் நல்லுங்கள் உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, எங்களுக்கு தலைப்பு தெரியாமல் அங்க பேச வந்திருப்போம். இவங்களே இவ்வளவு தைரியம் வந்திருக்கும் போது சிக்கனமா வாழ்ந்த நாங்க ஏன் அங்க வந்து பேசக்கூடாது? இதிலே தெரியலையா முதல் கோடம் முற்றிலும் கோணல்னு? நடுவர் அவர்களே, எதிரணியினர் துணிக்கடைன்னு சொல்றாங்க, கிளியர் சேலுன்னு சொல்றாங்க. அங்க என்ன பெண்கள் மட்டுமா கூடியிருக்காங்க? ஏன் ஒரு இடத்துல கூட்டமா இருந்து கூவி விற்கிறாங்கன்னு நீங்க கூட தான் போயிருப்பீங்க. நடுவர் அவர்களே, உண்மைதானே? இவங்களை மாதிரி பெரிய பெரிய மாலையா கூட்டம் போட்டு வாங்குறோம். ரோடு ஓரத்துல கூட்டமா இருந்தா அங்க விலை குறைவா இருக்குன்னு தானே வாங்குறோம். அதுலயும் ஆண்களுக்கு மிச்சம் முடிக்க தானே பாக்குறோம். நாங்கள் 100 ரூபாய்க்கு பார்த்து பார்த்து வாங்கக்கூடிய பொருளை அவங்க போய் 1000 ரூபாய்க்கு விவரமே இல்லாமல் வாங்குவாங்க. இவங்கெல்லாம் செலவு பற்றி பேச வந்துட்டாங்களாம். அதுவும் அதிகம் செலவு செய்வது பெண்கள் தான் என்று. நான் சொல்லுத நடுவர்களே, அதிகம் செலவு செய்த ஆண்கள் தான் என்று. நம்ம ஆம்பளைக்கு செலவு செய்கிறாங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா புடகை 1000 ரூபா கொடுத்தா தான் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அதனால தான் நாங்கள் அப்படி செய்கிறோம். எதிரணியினர் ஏதோ எதிரணியினர் ஏதோ தேவைன்னு சொல்றாங்க, தேவைப்படுன்னு சொல்றாங்க, நேரம்னு சொல்றாங்க. நான் சொல்லுத நடுவர்களே, தேவையானவற்றிற்கு தேவையான செலவு செய்வது செலவே இல்லை, அதுதான் சிக்கனம். அதை விட தேவைக்கு கூட வாங்கக்கூடாதுன்னு சொல்றது கஞ்சத்தனம். கஞ்சத்தனம் என்பது இஸ்லாம் மார்க்கத்தில் செய்யக்கூடாத ஒன்று. இதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல கூட சொல்றாங்க, லா யதுகுலுல் ஜன்னத ஹப்பு வலா மன்னானு வலா பஹில். ஏமாற்றுவனும் செய்ததை சொல்லி காட்டுபவனும் கஞ்சனும் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்று. நடுவர்களே, நம்ம தேவைக்கு கூட செலவு பண்ணாம இருந்தா நாமளும் கஞ்சம் தான். முன்னாடிலாம் நோம்புக்கு குர்பானிக்கு மட்டும்தான் ட்ரெஸ் எடுப்பாங்களாம். இப்போம்லாம் எப்படி தெரியுமா எடுக்காங்க நடுவர்களே? நின்னா படுத்தா உட்காந்தா ஏதேதோ உருட்டுறாங்க. ஒரு பெருநாவை மட்டும் எடுத்துப்போமே, காலையில் எழுந்திரிச்சு புது ட்ரெஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. தொலைப்பட்டு போக ஒன்று, போயிட்டு வந்து குரூப் ட்ரெஸ் தான் அது ஒன்று, அடுத்து விளையாட ஒன்றுன்னு எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி விழாவுக்கு கூட எதிரணியினர் நல்ல பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டு வந்திருக்காங்க. புது மாப்பிள்ளைக்கு துணை மாப்பிள்ளை மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க நடுவர்களே. இது நாங்கள் எடுக்க போனால் எங்களுக்கெல்லாம் பெருநாக்கு ஒரு ட்ரெஸ் தான் எடுத்து தருவாங்க. அதுவும் என்ன சொல்லி தெரியுமா எடுத்து தருவாங்க நடுவர்களே? அவங்க ஆம்பளை பையன் 4 இடத்துக்கு போவான் வருவான், 4 பேரை போய் பார்ப்பான். நீ வீட்டுக்குள்ளே தானே இருக்க போகிற, உனக்கு எதுக்கு 2 ட்ரெஸ்ஸுன்னு? நடுவர்களே, நாங்கள் கடைக்கு போய் ட்ரெஸ் வாங்கினா கடைக்காரர் பிபி டேப்லெட் போடுறாரா? ஏன்னா அவருக்கு ஹெல்த் கண்டிஷன் அப்படி இருந்திருக்கும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்கள். நாங்கள் எடுக்க போனால் ஒரு டாப்பு ஒரு நைட்டினி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏன்னா எங்களுக்கு கலர் கலராக கிடைக்கும். ஆனால் இந்த ஆண்கள் இருக்காங்களே, இவங்களுக்கு எடுக்க எங்கள் அம்மாமார் படுற பாடு இருக்கே. ஒரு ஷர்ட் எடுத்தால் அதுக்கு மேட்சிங்காக பேண்ட்டு தான் வேணுமா, லைட்டாக கூட செஞ்சுருக்கக்கூடாது. இப்படி மேட்சுக்கு மேட்சாக கேட்டால் கடைக்காரரே சொல்லுவார் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக வரும், அப்போ தான் அவங்களுக்கு மேட்சுக்கு மேட்சாக அமையோன்னு. இப்போ சொல்லுங்க நடுவர்களே, யாருக்கு அதிகம் செலவாகுதுன்னு? ஆம்பளைங்கெல்லாம் ஒரு கருப்பேண்டு போதுமா, 10 சட்டை வச்சுருப்போம் மேட்சிங்கா. நாங்களும் இதை சொல்ல மறந்துட்டேனே, ஆன்லைன் ஷாப்பிங்கா, அதுவும் ஃப்ளிப்கார்ட்டா மீஷோவா, எல்லாத்துலேயும் என்ன பெண்களுக்கு மட்டுமா ஷாப்பிங் இருக்குது நடுவர்களே? நான் கேட்கேன், அதில் ஆண்களுக்கு எதுவும் இல்லையா?
நீங்கள் கூட தான் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது வந்து சொல்லணும்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நடுவர்களே. கடந்த 2 ஆண்டுகளாக ஆன்லைன் கணக்கெடுப்பில் அதிகம் செயலாகிறது ஆண்கள் தான் கணக்கெடுப்பே சொல்லுது நடுவர்களே. அப்புறம் ஏதோ சொன்னாங்களே ஜொமேட்டோ ஸ்விக்கின்னு, அங்கெல்லாம் நாங்கள் வீட்டிலேருந்து ஆர்டர் போட்டால் வந்துடும் தான், பிரியாணி கேட்டால் அதோடு எங்கள் செல்லம் முடிஞ்சிடும். ஆனால் அந்த ஆண்கள் இருக்காங்களே, நீங்கள் அல்பா ஐட்டால் போய் பாருங்க நடுவர்களே, நீங்களும் பேர்ப்பீங்க தான் நினைக்கிறேன். ஒரே ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம்னதும் நீங்கள் கேர்ள்ஸு நினச்சிடாதீங்க நடுவர்களே, அது பாய்ஸ் கூட்டம். அங்கே போய் இருந்துட்டு பரோட்டா பிரியாணி சைடிஷ் வேறு, சில்லி சிக்கனா கோபி மஞ்சூரியனா சிக்கன் 65 எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜூஸ் ஐஸ்கிரீம் வேறு. எங்கள் அம்மா கிட்ட ஆர்டர் போட்ட ஜொமேட்டோ பிரியாணிக்கு ஜூஸு தான் கேட்பான். எங்களுக்கு என்ன பதில் வரும் தெரியுமா நடுவர்களே? சூடாக வெண்ணி போட்டு கூடி நல்ல டைஜஷன் ஆகும்னு. நாங்கள் வீட்டில் கேட்டால் நீ பெண்கள் செஞ்சு தந்தாங்கன்னா நாங்கள் அங்கே போகிறோம், எங்களுக்கு நீங்கள் செஞ்சு தாங்க நாங்கள் வீட்டை உட்காந்துருக்க போகிறோம். நடுவர்களே நாங்கள் செஞ்சு கொடுத்தா நல்லா இல்லைங்கல்லா. எங்கள் அண்ணன்மாருங்க கடையில் சாப்பிட்டு வீட்டில் வந்து சண்டை தான் போடுவாங்க. கடையில் சாப்பிட்டா அதே டேஸ்ட் வேணுமா, ஏன்னா அங்கே டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குமா. அப்புறம் சொன்னாங்களே வளர்றாங்க புலம்புறாங்கன்னு. இப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கடையாக சுற்றிட்டு வந்து படுத்தா வளராமல் சந்தோஷமாக படுவாங்க நடுவர்களே. நீங்களே சொல்லுங்கள். எதிரணியினர் ஏதோ நாங்கள் தான் என்னமோ கிச்சனுக்கு ஒன்று ஹாலுக்கு ஒன்று வீட்டுக்கு ஒன்று ரோட்டுக்கு ஒன்றுன்னு போடுறோமா. நாங்களாவது செப்பலை தேவைக்கு மட்டும் தான் வாங்குகிறோம். ஆனால் எனக்கு எதிரணியினர் விழாவுக்கு கூட புது செப்பல் எடுத்திருக்காங்க நடுவர்களே. இவங்களா செப்பலை பற்றி பேசலாமா? நீங்களே சொல்லுங்கள். நாங்கள் தான் என்னமோ லோன் எடுக்க சொல்லி லோன் அலைய சொல்லுதோம்மா. எங்கள் வீட்டில் கூட எங்கள் அம்மா சத்தம் தான் போடுவாங்க. இப்படி லோன் எடுத்து பெரிய பெரிய ஸ்கூல்லாம் சேர்க்குறீங்க, அதுக்கு டியூஷன் வேறு சேர்த்து படிக்க வைக்கிறதுக்குள்ளே என் பாதி உயிர் போகுது. இவன் டியூஷன் சேர்ந்து படிக்கிறதுக்கு 4 எருமை மாட்டை வாங்கி மேய்க்கலான்னு சொல்லுவாங்க. நடுவர் அவர்களே, நான் படிப்பதோ கவர்மெண்ட் ஸ்கூல், என் தம்பி படிப்பதோ கான்வென்ட் ஸ்கூல். இப்போ யாருக்காக லோன் எடுத்து படிக்க வைக்கிறாங்கன்னு இதிலிருந்து தெரிகிறா. ஆண்கள் தான் அதிக செலவென்று இவ்வளோ ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க. ஆனால் என் தம்பி நோட்டில் ஒரு பேப்பர் இருக்காது. எங்கள் அம்மா வந்து கேட்கும், உன் நோட்டில் பேப்பர் நிறையா இருக்கும், ஆனால் உன் நோட்டில் பேப்பர் இல்லைன்னு சொன்னால் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா நடுவர்களே? அம்மா எல்லா பசங்களும் கப்பல் விட்டாங்க பட்டை விட்டாங்க, நானும் சேர்ந்து விட்டேன்னு சொல்லுவான். அப்போ தான் எங்கள் அத்தா வந்து சொல்லும், என் பெண் பிள்ளைக்கு 5 நோட்டு வாங்கி கொடுத்தேன், அதில் ரஃப் நோட்டுக்கு யூஸ் பண்ணி ஒரு நோட்டை 3ஆக பிரித்து பண்ணுற ஹோம்ஒர்க் உனக்கு 10 நோட்டு வாங்கி கொடுக்குறேன், ஆனாலும் நீ இப்படி பண்ணுறியேன்னு சொல்லி உனக்கு போய் லோன் அழைந்து லோன் வாங்கி சேர்த்ததுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிக்க வைத்திருக்கலான்னு சொல்லுவாங்க நடுவர் அவர்களே. நாங்களாவது முன்னாடி நடராஜ பயணம் தான், இப்போ தான் எங்கள் வீட்டில் எங்களுக்கு ஆட்டோவே வச்சுருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு ஸ்கூல் பஸ்ஸு, அதுக்கு எங்கள் அம்மா லஞ்ச் ரெடி பண்ணி பேக் ரெடி பண்ணி ஷூ பாலிஷ் போட்டு நீட்டாக ஷர்ட் அயன் பண்ணி ஏதோ பிள்ளைய ஆஃபீஸ் போகிற மாதிரி ரெடி பண்ணி பஸ்ஸில் ஏற்றி இவங்க தான் பேகை உள்ளே வைப்பாங்க, அப்படி கொண்டு போய் விடுவாங்க. அவன் ஸ்கூல் போகிறானா இல்லை எங்கள் அம்மா ஸ்கூல் போகிறாங்களான்னு கூட தெரியல. இவ்வளோ கஷ்டத்தில் நீங்கள் படிக்கிறனால தான் ஆண்களை விட பெண்களை மதிப்பெண்ணில் அதிகம் இருக்கிறாங்க. ஆண்களுக்கு அந்த கஷ்டம் தெரிகிறதில்ல. சந்தோஷம். அடுத்து எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, எங்களோட எல்லா வித வேலையும் முடித்துட்டு ஸ்கூல் போயிட்டு வந்து இப்போ வீட்டில் இருந்து படித்து மார்க் எடுக்கிறோம். ஆனால் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி ஈவினிங் டியூஷன் அனுப்பி நைட்டு அவன் ஹோம்ஒர்க் செக் பண்ணி டைரி சைன் வைத்து எல்லாம் சரியாக இருக்கான்னு அவன் பார்க்க மாட்டான். எங்கள் அம்மா தான் பார்த்து உள்ள வைப்பாங்க. ஆனாலும் அவன் மார்க்கு குறைவாக தான் எடுப்பான் நடுவர்களே. அந்த படிப்பு விஷயத்தில் கூட பாருங்கள், பெண்கள் தான் சிக்கனமான முறையில் படிக்கிறோம். பெண்கள் என்றாலே சிக்கனமானவர்கள் தான். அது அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி. ஆண்கள் பாக்கெட்டில் 100 ரூபா இருந்தால் போதும், அதை எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி வா அங்கே போய் சாப்பிட்லாம் இங்கே போய் சாப்பிட்லான்னு. நடுவர் அவர்களே, நான் சொல்லுவது சாப்பிடும் சாப்பாடு அல்ல. இப்போல்லாம் 100 ரூபாய்க்கு டீக்கும் சம்சாக்கும் மட்டும்தான். எங்கள் ஊரில் 2 ஃபேமஸான டீ கடை இருக்குது. கண்ணன் டீ ஸ்டாலும் ஐயங்கார் பேக் ஷாப்பும். அங்கே வந்து 24 மணி நேரமும் சர்வீஸு. ஏன்னா இந்த ஆண்கள் அங்கே போய் தானே குடிக்காங்க டீ, அதனால தான் நடுவர் அவர்களே.
எங்கள் அம்மாமார் கையில் 100 ரூபா இருந்தால் 100 ரூபா இருக்குது. அதை 80 ரூபாயை குடும்பத்திற்காக சாப்பாடு செலவு செய்து மீதி 20 ரூபா பணத்தை சிக்கனமான முறையில் சேமித்து வைத்தாங்க. அவங்க சேமித்து வைத்த பணத்தில் அவங்க 1 ரூபா கூட எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கவா இல்லை, தன் பிள்ளைகளுக்கும் கணவருக்கும் வாங்கி கொடுத்த அழகு பார்ப்பாங்க. நடுவர் அவர்களே, கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பூனேயில் வானோரி அப்படின்ற ஒரு ஊரில் துப்புரவு பணி செய்யும் பெண் தொழிலாளியோட மக தான் ஸ்வேதா அப்படின்ற ஒரே மகளை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தாங்க. ஒரு வாட்டி அந்த தாய் நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுறான்னு கேட்டாங்க. அதற்கு அந்த பெண் நான் கப்பல் படை தளபதி ஆகணும்னு சொல்கிறாங்க. அந்த தாய் துப்புரவு பணி செய்து சிறுக சிறுக சேர்த்து வைத்து சிக்கனமாக வாழ்ந்து தான் சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாம இருந்தாலும் சரி தன் பிள்ளை கணவன் நினைவாக வேண்டும் என்று வேலை செய்தார். அந்த பிள்ளையும் இன்று கவர்மெண்ட் பள்ளியில் படித்து கப்பல் பட தளபதி ஆகிவிட்டது. நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க நடுவர் அவர்களே, இப்போ கூட அவங்க தான் கப்பல் பட தளபதியாக இருக்காங்க. எல்லோரும் அந்த பெண்ணிடம் பேட்டியில் கேட்குறாங்க, உங்களுக்கு எந்தவித பின்புலனும் கிடையாது, நீங்கள் ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண், உங்களுக்கு எப்படி இது சாத்தியமானது என்று கேட்டார்கள். அதற்கு அந்த பெண், நான் ஒரு துப்புரவு தொழிலாளியோட மகதான், எனக்கு தந்தை கிடையாது, என் அம்மாவோடைய நம்பிக்கையும் என் அம்மாவோடைய சிக்கனமும் தான். நான் என் அம்மா பட்டினி கிடந்தாலும் என்னை பசியார சாப்பிட வைத்து படித்தாங்க, அதுதான் நான் இங்கே நிற்க காரணம் என்று பெருமையாக கூறினார். இன்று பல அம்மாமார்கள் தாங்களின் தேவைகளையும் குறைத்து கொண்டு செலவுகளையும் குறைத்து கொண்டு தாங்கள் பசியை கூட பொருட்படுத்தாமல் குடும்பத்திற்காக மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கும் பல அம்மாமார்களுக்கு உங்களின் தீர்ப்பு ஆறுதலாக இருக்கும். அதனால் ஆண்கள் தான் அதிக செலவு செய்கிறார்கள் என்று எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். பிஸ்மி தன் அணியருக்காக வேண்டி கடுமையான அடித்தளம் போட்டிருக்கிறாரு. உண்மையிலேயே வரவேற்கத்தக்க செய்தி. லவ் செய்வது ஆண்களே என்ற தலைப்பில் பிஸ்மி அவர்கள் அற்புதமான கருத்துக்களை முன்வைத்தார். ஆண்களுக்கு செலவு செய்யப்படுகிறது என்பதை கடந்து பெண்களுக்கான அங்கே கிடைக்கக்கூடிய கண்ணியம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை மிக அழகாக சொல்லி காட்டினார். அவர் கூறிய உரைகளில் பெண்களுக்கு சாதகமான அடித்தளமான செய்திகளை பதிய வைத்திருக்கிறார். அதற்கு சரியான பதிலடி கொடுக்க வருகிறார் என்று எதிர்பார்த்து முஹம்மது பாசில் அவர்களை அதிகம் செலவு செய்து பெண்களே என்ற தலைப்பில் பேச அழைக்கிறேன். கசீரன் தைபன் முபாரக்கன் ஃபீ. இந்த சிறந்த அவையை தலைமை தாங்கி சிறப்பித்து தர வந்திருக்கும் வெள்ளை மனம் கொண்ட நடுவர் அவர்களே, எது வேணாலும் பேசலாம் என்ற நினைத்து கொண்டிருக்கும் எதிர் அணியினரே, உண்மையை உறக்க சொல்லும் என் அணியினரே, நல்லதொரு தீர்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்த்து காத்திருக்கும் என் இஸ்லாமிய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாமை கூறி ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, அவங்க ஆரம்பித்த விதம் இருக்குது. அல்லாஹுவே, அவங்க என்னமோ வானத்தில் இருக்க நட்சத்திரமா, நாங்கள் என்னமோ எரிக்கல்லாமா. ஆமாம்மா, நாங்கள் எரிக்கல் தான். எரிக்கல்னா என்னன்னு நினச்சிங்க? நொண்டில் அடுத்த கல்லுனா எரிக்கல் தான். நாங்கள் எரிக்கல் எப்போதுமே ஃபயரோடு வரும். நாங்களும் அப்படி தான். நீங்கள் எங்கெல்லாம் வீண் செலவு செய்தீங்களோ அங்கெல்லாம் எரிக்கல்லாக தான் இருப்போம். ஏதோ சொன்னாங்களா ட்ரெஸ்ஸு எங்களுக்கு தான் எடுக்க போகுதுன்னு, ஒரு பேட்சுக்கு தான் அப்படி. ஆனால் எடுக்கிறது ஃபுல்லாக அவங்களுக்கு. எங்கள் அம்மா இருக்கே இப்படி தான் சொல்லிட்டு போவோம். போய் பார்த்தா எங்கள் அக்காவுக்கு டியூஷனுக்கு ஒன்று, கல்யாண வீட்டுக்கு ஒன்று, காது குத்துக்கு ஒன்றுன்னு அடிக்கிட்டே போவோம். மணியும் நைட்டு 8 மணி ஆயிரும். கடைக்காரன் கடையை அடைக்க போயிட தான் எங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கும். அதுவும் ஏனோ தானோன்னு ஒரு சட்டையும் ஒரு ஃபேண்டும். ஆனால் அவங்களுக்கு சேலை என்ன, சுடி என்ன, மெடி என்ன, சல்வார் என்னன்னு அவ்வளோ எடுப்பாங்க. சரி, எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு, வீட்டுக்கு போயிடலான்னு எங்கள் அத்தா பெருமூச்சு விடும். அப்போ தான் எங்கள் அம்மா இந்த நைட்டி எடுமான்னு சொல்லும். சரி, எடுத்தது தான் எடுத்தாங்களா. எங்கள் அத்தாவுக்கு ஒரு கைலியாச்சும் ஒரு கர்ச்சீஃபு கூட எடுத்து கொடுக்கலாம் நடுவரவர்களே. ட்ரெஸ்ஸு மட்டுமா, ஜுவல்ஸுன்னு போகிறாங்க ஒரேடியாக பேர் தாங்க. இவங்க எப்போ பாரு வளையல் என்ன, கம்மல் என்ன, செயின் என்ன, மோதிரம் என்னன்னு
நகையாக வாங்கி வாங்கி நகை விலையே மழை போல் ஏறி போச்சு. இருந்தாலும் உங்கள் ஆசை குறைஞ்சிருக்கா? இல்லை. அவங்க வாங்கி வைக்கிறாங்கன்னாப்பா, நமக்கு அடுத்த காலத்தில் ஏதாவது தேவை வரும். நீனே காலேஜ் போவ, ஃபீஸ் கட்ட வேணும், டக்குன்னு அம்மா தானப்பா கொடுக்குறாங்க, அதையும் பாருப்பா. இருந்தாலும் உங்கள் ஆசை குறைஞ்சிருக்கா? இவங்க எவ்வளோ பேசுகிறாங்களா? இவங்க வீட்டில் போய் பார்த்தா, அங்கே பார்த்தா ஒரே வளையல், இங்கே பார்த்தா ஒரே கம்மல், சரின்னு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரே ட்ரெஸ்ஸு. ஓகேன்னு வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரே குழப்பம், இது வீடா இல்லை ஷாப்பிங் மாலான்னு. ரைட்டுன்னு பீரோவை திறந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கலான்னு போனால் அதில் என் ட்ரெஸ்ஸு எங்கே இருக்குன்னு தேடையே 8 மணி கூறாகும். ஒரு வழியாக இருக்க இடத்த தேடி கண்டுபிடிச்சா அது என்னன்னு சொல்ல நடுவர் அவர்களே. அவ்வளோ பெரிய பீரோ ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு. எல்லாம் யார் ட்ரெஸ்ஸுன்னு நினச்சிங்க? எல்லாம் எங்கள் அக்கா ட்ரெஸ்ஸும் எங்கள் அம்மா ட்ரெஸ்ஸும் தான். ஒரே ஒரு ரேக்கு தான் எனக்கு, அதை கூட ஒழுங்காக கொடுக்க மனசு இல்லை. சைடில் 2 துண்டை மடித்து வச்சுருந்தாங்க. இந்த ஒரு பீரோ மட்டுமா 100 பீரோ எங்கள் அத்தா வாங்கி கொடுத்தாலும் அதுலேயும் துண்டு வைக்க ரெடியாக இருக்காங்க. அத்தா தானப்பா வாங்கி கொடுக்குறாங்க, வாங்கி கொடுக்குறதே அத்தா. பீரோ மட்டும் கொடுத்தா போதுமா? அம்மாவுக்கு ட்ரெஸ்ஸும் எடுத்து கொடுக்கணும்லாப்பா. அதுக்குன்னு ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அவங்க ட்ரெஸ்ஸாகவே இருக்குது, எங்களுக்கும் ட்ரெஸ் வைக்க இடம் வேணும்லா? பீரோவை திறந்தா ட்ரெஸ் எல்லாம் கீழே விடும், அதை எடுத்து வைக்கக்கூட பிள்ளைக்கு நேரமும் இல்லை, பொறுமையும் இல்லை. இவங்க அலப்பறை தாங்க முடியல நடுவர் அவர்களே. புது ட்ரெஸ் எடுக்க என்னெல்லாம் தில்லுமுள்ளு பண்ணுறாங்க தெரியுமா? புது ட்ரெஸ் எடுக்க ஏதாவது சாக்கு வேணும்லா? சாக்குன்னு சொன்னோடனே தான் ஞாபகம் வருது, எங்கள் வீட்டு கிச்சனில் கிடக்க மேட்டு கூட இவங்க ட்ரெஸ்ஸு தான் நடுவர் அவர்களே. இந்த பெண்கள் பாத்திரம் கழுவுவாங்க, ஒத்த கிளாஸை கழுவுறதுக்குள்ளேயும் ஒரு டேங்க் தண்ணியே காலி பண்ணிடுவாங்க. டேப்பை திறந்து விட்டு தண்ணி அது பிசாடி பேய்கிட்டே இருக்கும். இப்போ தண்ணி காலி ஆகிட்டா மோட்டரை போடணும், மோட்டரை போட்டால் கரண்ட்டு பில்லு ஏறும். ஏற்கனவே 3 மாதத்துக்கு ஒருக்கா கரண்ட்டு பில்லு ஏறிக்கிட்டு தான் இருக்குது. இதில் இவங்க வேறு இப்படி பண்ணுறாங்க, இதை எங்கன்னு போய் சொல்ல? இது மட்டுமா? தேவை இருக்கையில் தான் நடுவர்களே லைட் ஃபேன் யூஸ் பண்ணணும். ஆனால் இவங்க ஆளே இல்லாத கடையில் யாருக்குமா டீ ஆத்துறன்னு சொல்கிற மாதிரி தேவையே இருக்காது, அங்கே லைட் ஃபேன் எல்லாம் போட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். இவங்க செலவை பார்த்து இவ்வளோ பேசுகிறாங்களே, அதை அணைச்சி செலவை குறைக்க வேண்டியதானே? அதை விட்டு போட்டு ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், எங்கள் வீட்டில் இருக்க முருங்கை மரம்னு பேச வேண்டியது இது தேவையா? தண்ணியை வீண் செலவு செய்தவங்க அல்லாவோட கோபத்துக்கு ஆளாவாங்க. உழு செய்தது கூட தண்ணியை சிக்கனமாக தான் பயன்படுத்தணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு சஹாபி கேட்காங்க, யார் ரசூலல்லா, தண்ணி நிறையா தானே இருக்குது, உழு நல்லா செஞ்சால் என்னன்னு? அதுக்கு நபி சொல்லுதாங்க, பொங்கி வழியும் நதியானாலும் தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்தணும்னு. தண்ணியோட அவசியத்தை தெரிஞ்சுக்கிறணும். தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்தவங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்தவங்களாக இருப்பாங்க. நடுவரவர்களே, அழகுனா என்ன? இப்போ இவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, அது நாங்கள் தானே. சரி, அப்படியே போயிட்டு போட்டோன்னு விட்டுற முடியாது. கொரோனா காலத்தில் நம்ம எல்லோரும் எப்படி தெரிஞ்சோம்? மாஸ்கோட. இப்போ மாஸ்க் இல்லாமல் கொஞ்ச நேரம் வெளியே போனால் கூட மாஸ்க்கை போட்டு தான் போவோம். அதையும் நம்ம போட மாட்டோம். யாராவது ஃபைன் அடிக்க வந்தால் தான் எடுத்து போடுவோம். அதுலேருந்து அந்த விஷயத்துலேருந்து பாதுகாத்த அல்லாவுக்கே எல்லா புகழும். ஆனால் இந்த பெண்கள் எப்பம்பாரு மாஸ்கோடு இருக்காங்க. அது என்ன மாஸ்க் தெரியுமா நடுவரவர்களே? அதான் மேக்கப் மாஸ்க். அந்த மேக்கப் இருக்கே, அது இல்லாமல் இவங்க இல்லாமல் மேக்கப்பும் இல்லை. அதுக்குன்னு பல ஆயிரம் என்ன பல லட்சமே செலவு பண்ணுவாங்க. ஒரு இடத்துக்கு கிளம்ப சொன்னால் கிளம்புவாங்க. கல்யாண வீட்டுக்கு வரணுன்னா வலிமாக்கு தான் வருவாங்க. அவங்க அவ்வளோ அழகாக கிளம்புறாங்கன்னா தான் வீட்டுக்காரர் யாரும் குறையாக நினச்சிடக்கூடாதே நினச்சி பெருந்தன்மையில் அவன் மேக்கப் பண்ணுறாங்கப்பா. அதுக்கு ஆண்களோட பரிசே காலி பண்ணி மொட்டை அடிச்சு விட்டுருதாங்க. வீடு கட்டுறதுக்கும் இவங்க மேக்கப் போடுறதுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது தெரியுமா நடுவரவர்களே? அவன் சிமுண்டை குழப்பான், இவங்க க்ரீமை குழப்பாங்க. அவன் ஓட்ட உடசுலலாம் ஜல்லி மட்டி போட்டு அடைப்பான், இவங்க அதோட ஒரு படி மேலே போய் க்ரீமுக்கு மேலே க்ரீமுன்னு போட்டுருவாங்க.
பெயிண்டர் எல்லாம் தோற்று போவான். அந்த அளவுக்கு மேலேன்னு கோட்டிங் கொடுப்பாங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கே ஆள் அடையாளம் தெரியாத மாதிரி மாறிடுவாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகுபடுத்திக்கோங்கன்னு சொல்லுதாங்க, மேலும் அல்லாவும் அழகானவன் அழகை தான் விரும்புதானே. அது உண்மைதான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் மேக்கப்புக்குன்னு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க தெரியுமா? ஏதேதோ பேர்லாம் சொல்லுதாங்க, கன்சீலரா, ஃபவுண்டைசரா, டோனரா, சீரம்னு ப்ரெஸ்ஸு வாங்குதாங்க பெயிண்ட் அடிக்கிற மாதிரி. கேட்டால் கண்ணுக்கு ஒன்று, கண்ணு முடிக்கு ஒன்று, மூக்குக்கு ஒன்றுன்னு. தெரியாதவன் யாராவது பார்த்தா ஏதோ இந்த புல்லை பெயிண்ட் அடிக்க போதுன்னு நினச்சிக்கிடுவாங்க. அதோடு விடுவாங்கன்னு பார்த்தா பரிசு காலியாகனாலும் விட மனசு இல்லை. ₹1,00,000 ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாலும் அவங்க போடுறது என்னமோ ஒரு அழுக்கு நைட்டியாக தான். ஆனால் வெளியே கிளம்புனா யாருமா இந்த புல்லான்னு கேட்குற மாதிரி மாறிடுறாங்க. மேக்கப்பா உனக்கு தெரியாது. உங்கள் அம்மா மார்கள்லாம் வந்து என் பிள்ளைக்கு நல்ல பொண்ணாக பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? வெள்ளை வெள்ளேன்னு இருக்கணும், கூந்தல் வந்து இடுப்புக்கு கீழே இருக்கணும், மூக்கு அப்படி இருக்கணும். அப்படிங்கும்போது பிள்ளைங்க வந்து மேக்கப் பண்ணாதானப்பா பிள்ளைய செலக்ட் பண்ண முடியும். ஏமா எதிரணி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தெரியுமா? சுவனத்தின் அரசி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள், அவங்களோட ஈரக்குல துண்டு. அவங்க அல்லாட்ட துவா செஞ்சாங்க, ஏ அல்லாஹ், நான் வீட்டை விட்டு வெளியே போகும்போது வயதான மூதாட்டி போல் தோற்றம் அளிக்கணும்னு. ஆனால் இப்போ உள்ள பெண்கள் நல்லா மேக்கப்பை போட்டு நயன்தாரா நினச்சி சுற்றிட்டு தள்ளிடுறாங்க. நல்லா பார்த்தா நயன்தாராவே நன்னிமா ஆயாச்சு. வயதான பெண்கள் கூட குமரி போல் வேஷம் போட்டு திரியிறாங்க. இவங்க எல்லாம் நோகாமல் நொங்கு திங்கிற கூட்டம். வெள்ளம் சாப்பிட்றது ஒருத்தன், விரல் சூப்புறது ஒருத்தன்னு. இவங்க பண்ணுறது எல்லாமே செலவு தான். ஆனால் இந்த செலவுக்கான பணம் இந்த அப்பாவி ஆண்களுடையது. இது நியாயமா நடுவர் அவர்களே? முடி வெட்ட எங்கள் அம்மாட்ட கேட்பேன், ஏம்மா முடி வெட்டணும், 100 ரூபா தானே. எங்கள் அம்மா அப்படியே ஏரில் பறந்து வரும், 100 ரூபாயான்னு. முடி வெட்டி 10 நாள் தானே ஆச்சுன்னு. இதே எங்கள் அக்கா கேட்டால், ஐயையோ ஷாம்பு என்ன, கண்டிஷனர் என்னன்னு அவ்வளோ செலவு பண்ணுவாங்க. இதே நமக்கு ₹1 க்ளீனிங் ப்ளஸ் தான், அதுவும் சமயத்தில் இருக்காது. கேட்டால் சோப்பை போட்டு குழி ஒன்றும் செய்யாது சொல்லுவாங்க. இப்படி தான் நடுவரவர்களே. ஒரு நாள் எங்கள் வீட்டில் பேஸ்ட்டு காலி ஆகிட்டு, கேட்டால் உப்பு வச்சு தை ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லுவாங்க. இந்த பெண்கள் இப்படி அதிகமாக செலவு செஞ்சு ஆண்களோட அடிப்படை தேவையே கிடைக்காம ஆட்டங்கண்டு நிற்கிறோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, புள்ள இல்லாத வீட்டில் கிளவி துள்ளி குச்சிச்சின்னு. அதே மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டு, கருமாயப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு பணம் சேர்த்து வச்சா அதை இந்த பெண்கள் இப்படி அனாவசியமாக செலவு பண்ணுறாங்க. இந்த கூட்டத்துக்கு மத்தியில் வாழ்ந்தது ரொம்ப சிரமம் நடுவர் அவர்களே. ஷாம்புக்கும் பேஸ்ட்டுக்கும் நாங்கள் படுத்த கஷ்டத்திலே தெரிஞ்சிருக்கோம். இதில் நாங்கள் எங்கே அதிகமாக செலவு செய்வது? அதிகமாக செலவு செய்வது பெண்களே 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 என தீர்ப்பு கூறுமாறு கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. முஹம்மது பாசித், அதிகம் செலவு செய்வது பெண்களே அப்படின்றதுக்கு அதிகமான கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரு. அடுத்தபடியாக அதிகம் செலவு செய்வது ஆண்களே, பாசித்திற்கு பதிலடி கொடுக்கிற வகையில் ரோசானா அவர்கள் இப்பொழுது பேச வருகிறார்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. மரத்தின் வேர் போல் இருக்கும் நடுவர் அவர்களே, அதில் கிளையாக இருக்கும் நீதி தவறாத என் அணியினரே, மரத்தின் வளர்ச்சியையும் கிளைகளையும் வளரவிடாமல் தடுக்கும் தரமற்ற மண் போன்ற எதிரணியினரே, பூமியை வளமாக்கும் மரக்கன்றுகளைப் போல குளிர்ச்சியாக அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, எனது அருமை சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையாவே நடுவர் அவர்களே, நம்ம சொந்தங்க எல்லாம் நல்ல தீர்ப்பு, அதுவும் அதிகம் செலவு செய்வது ஆண்கள் தான் என்ற நல்ல தீர்ப்பு வரும்னு எல்லா அம்மாமார்கள் அக்காமார்கள்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நடுவர் அவர்களே, வானத்தில் எப்போதுமே நட்சத்திரங்களா ஜொலிச்சு கொண்டிருக்கிறோமா, அவங்க என்னமோ கீழே விழுந்தா எங்களை எரிச்சு விடுவாங்களாமா. நல்ல காமெடியாலாம் இருக்கு நடுவர் அவர்களே.
போன மாதம் கூட எங்கள் பக்கத்து வீட்டில் எரிக்கல் விழுந்ததுன்னு சொன்னாங்க. நாங்கள் கூட எல்லாம் ரொம்ப ஆவலாக போய் பார்த்தோம். எங்கெல்லாம் எரிஞ்சு போய் இருந்துன்னு பார்த்தோம். ஒரு செடி கூட எரியலை. புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையாலாம் இருக்குது. நாங்கள் ஜொலிக்கிறோம்னு அவங்களும் நெருப்பால் ஜொலிக்கிறாங்களாமா. அதைத்தான் இப்படி சொல்கிறாப்ல. ஐயையோ, ட்ரெஸ்ஸை பற்றிலாம் நீங்கள் பேசலாமாப்பா? நடுவர் அவர்களே, எங்களுக்கு கல்யாண வீட்டுக்கு ஒன்று, காது குத்து வீட்டுக்கு ஒன்று, பல் விழுந்தா ஏன் பல் முளைச்சா கூட எடுக்கலாம். எங்களுக்கெல்லாம் அவங்க சொன்ன மாதிரி கூட்டம் போட்டு கூவி கூவி விற்கிறாங்க. நடுவர் அவர்களே, ஒரு டாப் எடுத்தால் ஒரு டாப் இலவசம், 100 ரூபாய்க்கு 2 டாப்புன்னு விற்கிறாங்க. நீங்கள் எங்கேயாவது ஆண்களுக்கு இப்படி கூவி கூவி விற்கிறத கேட்டிருக்கீங்களா? ஏன்னா 100 ரூபாய்க்கு விற்றாலும் 100 பேரும் நிறையுதம்மா. அதான் நம்ம உங்கள்கிட்ட உள்ள தராம அது சிக்கனமாக தானே செலவு செய்தோம். நீங்கள் எங்கேயாவது ஆண்களுக்கு இப்படி கூவி கூவி விற்கிறத கேட்டிருக்கீங்களா? ஏன்னா அவங்க போடுறது எல்லாமே பிராண்டட் தான். அதை எப்படி கூவி கூவி விற்பாங்க? எங்களுக்கெல்லாம் நல்ல கிளியாத ஓட்டை இல்லாத ட்ரெஸ்ஸு பார்த்து பார்த்து எங்கள் அம்மாமார்கள் எடுக்கவே ஒரு நாள் ஃபுல்லாக தான் ஆகும். ஆனால் இவங்க எடுக்கும் பிராண்டடானதை காஸ்ட்லியாக போட எதுக்கு டைம் ஆக போகுது? அப்புறம் ஏதோ சொன்னாங்களே, பீரோவில் ஒரு ரேக்கில் தான் ட்ரெஸ் இருக்கான். நாங்கள் எடுக்கும் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக லோக்கல் தான் நடுவர் அவர்களே. ஆனால் எங்கள் வீட்டு ஆண் பிள்ளைகள் எடுக்கும் எல்லாமே பிராண்டட் தான். ஏன்னா அவங்க வெளியே போகிறாங்களாமா, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தெரு தெருவாக சுற்றுவாங்களாமா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கெத்து காட்ட ஓட்டோ ஷர்ட்டா, அதுக்கு மேட்சிங்காக கிழிஞ்ச ஓட்டோ ஜீன்ஸ் பேண்டா. நடுவர் அவர்களே, இவங்க எடுக்கும் ஓட்டோ ஷர்ட்டுக்கும் ஓட்டோ பேண்ட்டுக்கும் எதுக்கு டைம் ஆக போகுது? நீங்களே சொல்லுங்க. நாங்கள் வந்து பேண்ட் போடுறது இல்லைம்மா, ஒன்லி கைலி ஜிப்பா அவங்க போடுவாங்கல்ல. நாங்கள் எடுக்கும் ட்ரெஸ்ஸு கையில் காதில் போடுற எல்லாத்தையும் சேர்த்து கூட இவங்க பட்ஜெட்டுக்கு வராது நடுவர் அவர்களே. அதுவும் ஏதோ சொன்னாங்களே, எங்கள் அத்தாவுக்கு கைலியும் கர்ச்சிஃப்னு. எந்த வீட்டில் இப்போ ஆண்கள் அதிகமாக கைலி உடுத்துறாங்க? நைட்டு தூங்க போனால் கூட ட்ராக் பேண்ட் போட்டு தானே தூங்குறாங்க. இப்போல்லாம் எங்களுக்காவது 3 டைப்பாக பேண்ட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த ஆண்களுக்கு பேராஷூட் பேண்ட்டு, லீனியர் பேண்ட்டு, ஃபார்மல் பேண்ட்டு, பெல் பாட்டம்ஸு, பிளாசோ பேண்ட்டு, ஜீன்ஸ் பேண்ட்டு, கார்கோ பேண்டா, இப்படி வெரைட்டியாக போடுறவங்க அங்கே எப்படி கைலி உடுத்துவாங்க? இதில் வேற எங்கள் அம்மாவுக்கு எடுக்கலை, ஆட்டுக்குட்டிக்கு எடுக்கலன்னு வேற சொல்கிறாங்க. அப்புறம் ஏதோ நீங்கள் சொல்லிதாம்மா இத்தனை வெரைட்டி இருக்கிற எங்களுக்கு தெரியுது. நடுவர் அவர்களே, உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியுங்களா? அப்புறம் ஏதோ சொன்னாங்களே, எங்களால் தான் தங்கத்தோட ரேட்டு எகுறுதான். நடுவர்களே, இவங்கெல்லாம் ஸ்கூல் பக்கம் போனால் தானே தெரியும் செல்சியஸ் குறியீடு பற்றிலாம். அதில் ஏத்தம் இறக்கம்னு ஒரு செய்தி சொல்வாங்க, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. சர்வதேச விலையில் ஏற்படும் மாற்றம்தான் இந்தியாவில் தங்கத்தோட விலை நேரடியாக பாதிக்கிறது அப்படின்னு கடந்த 2 ஆண்டில் அமெரிக்கா பத்திரம், அப்புறம் டாலரின் மதிப்பு, இதனால தான் தங்கத்தின் விலை அதிகரிக்கிறது அப்படின்னு ஆய்வு சொல்கிறது. ஆனால் ஸ்கூல் பக்கம் மழை கூட ஒதுங்காத திறனினர் எங்களால் தான் தங்கத்தோட ரேட்டு எகிரி போயிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுலையே தெரியலையா இவங்களோட கருத்து கணிப்பு எப்படின்னு? தங்கம்னா சேமிப்புன்னு சொல்கிறாங்க. நடுவரவர்களே, நாங்கள் நகை மீது ஆசைப்படுறோம் தான், அதே நெருக்கடி என்று வரும் ஆண்களுக்கு அப்படியே கலட்டி கொடுத்து விடுகிறோம். நாங்கள் கலட்டி கொடுக்குறோமோ இல்லையோ, அவங்க அத்துட்டு போய் அடமானம் வச்சுருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் சஹாபிய பெண்கள் இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக அதே இடத்தில் தாங்கள் அணிந்திருந்த அனைத்தையும் கலட்டி கொடுத்து உதவக்கூடியவர்களாக இருந்தாங்க. இப்போ ரசூல்லா காலத்தில் இருந்த மாதிரி பெண்கள் இருந்துட்டா நாங்கள் ஏமா பிடுங்க போகிறோம்? நீ சொன்ன மாதிரி கழுத்துலேருந்து பிடுங்க மாட்டோமே. அவங்க பிடுங்கிடுவாங்க, ஏதாவது இடம் வாங்கணும்னா பிடுங்கிடுவாங்க. தங்கம்னா ரீயூஸ் பண்ணக்கூடியது. எங்கள் வீட்டில் எங்கள் நன்னி நகைன்னு எங்கள் அம்மா கிட்ட இருக்கும், எங்கள் அம்மா நகைன்னு நாளைக்கு என் கிட்ட இருக்கும். இதே எங்கள் நன்னா பயன்படுத்தின என்ன பொருள் இருக்குன்னு கேட்டால் நன்னிமார்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உன் அண்ணா புகையா விட்டு கரியாக்கிறான்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் அண்ணா நிறைய நகையை வித்துட்டாரு, இல்லைனா இப்போ வர நான் கோடீஸ்வரியாக இருந்திருப்பேன்னு சொல்லுவாங்க. இதிலையே தெரியலையா பெண்கள்னா சேவிங், ஆனால் ஆண்கள்னா வித்ட்ரான்னு.
அப்புறம் ஏதோ சொன்னாங்களே, ஒரு கிளாஸை கழுவ ஒரு டேங்க் தண்ணியை காலி பண்ணுறாங்களாமா. கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு கிளாஸ் கூட அவங்க குடிச்சு எச்சியாக்குனது கிளாஸ் தானே. இது நம்புற மாதிரியா இருக்கு? பாத்திரம் கழுவுனா தண்ணி செலவாக தான் செய்யும். தம்பிகளா தம்பிகளா, தண்ணி இல்லாம பாத்திரம் கழுவ தெரியும்னா அதை எங்களுக்கு சொல்லி கொடுங்க, நாங்களும் கழுவி கொடுத்தோம். இஸ்லாமிய சட்டப்படி சுத்தம் ஈமானின் ஒரு பகுதின்னு சொல்லியிருக்காங்க. கரண்டை பற்றிலாம் பேசுகிறாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி எங்கள் அத்தாவையும் எங்கள் அண்ணனையும் இப்படி பண்ணுறீங்களே, கரண்ட் என்ன தண்ணி இல்லையா ஓடுதுன்னு கேட்பாங்க. 24 மணி நேரம் செல்லு தான். அந்த செல்லுக்கு வா இருந்தாலும் அழுதுரும். இப்போ கூட பாருங்கள், நீங்கள் கூட இப்போ செல்லை தான் வச்சுருக்கீங்க. ரேஷன் கடையில் போனால் ஆண்கள் கூட்டத்தை விட பெண்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்கான். ஏன்னா ஆண்களுக்கு சரியாக ரேகை விழுகிறது இல்லையா. அவங்க செல்லை போட்டு இப்படி தேய்ன்னு தைச்சா அவங்க எப்படி ரேகை விழும்? செல்லுக்கு பேட்ரின்னு ஒன்று உண்டு. 2 மணி நேரம் கண்டினியூஸாக பார்த்தாலே அங்கே லோ பேட்ரின்னு வந்துடும். அப்போ எத்தனை வாட்டி சார்ஜ் போட வேண்டியதாக இருக்கும். இவங்க ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி போட்டால் தான் வெளியே போவாங்களாம்மா. அந்த ஸ்விட்சை கூட ஆஃப் பண்ண மறந்துடுவாங்க. இவங்க என்னமோ சொன்னாங்களே, நாங்கள் ஃபேனை ஓட விடுறோமா, லைட்டை எரிக்க விடுறோமா, அல்லா அல்லா. இதை யார்கிட்ட போய் சொல்ல? அதான் நடுவர் அவர்களே உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் அமைதியாக இருப்பதை பார்த்தா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையா? என் வீட்டம்மா எல்லாம் பார்த்துக்குவாங்கம்மா. என் வீட்டம்மாவுக்கு நானும் எல்லாம் பார்த்து கொடுத்துருவோம்மா. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிற மாதிரி யார் உழு செய்வா? வீண் விரயம் பற்றி அழகா தெளிவாக பேசினாங்களே. இவங்க எவ்வளோ தண்ணியில் ஒழு செய்வாங்க? நீங்களே சொல்லுங்க நடுவர் அவர்களே, நீங்கள் எவ்வளோ தண்ணியில் ஒழு செய்வீங்க? நீங்கள் ஒரு ஆலிம். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுன்னத்தை பேணுதவங்க. எதிரணியினர் எப்படி எடுக்காங்க தெரியுமா? டேப் ஓப்பன் பண்ண வேண்டியது, அதுலேயும் ஃபுல்லாக தான் வச்சு எடுப்பாங்களாமா. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் ஒரு சொம்பு தண்ணி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் உழு செஞ்சு மற்ற சஹாபாக்களும் உழு செய்வாங்களாம். இப்போல்லாம் அந்த மாதிரி யார் எடுக்கா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முகத்தை பார்த்தாலே பரக்கத் வரும். எதிரணியினர் முகத்தை பார்த்தா பரக்கத்தும் வராது, பரக்கத் வராது தான் வரும். தெரியல, பெண்கள்னா அழகுதான். நாங்கள் முடி நீளமாக வளர்க்க பிடிக்கும் தான், அதனால் அதுக்கு செலவு செஞ்சு பராமரிக்கிறோம். நடுவரவர்களே ஒத்துக்கிறோம். நீங்களாம் எத்தனை நாளைக்கு ஒரு முறை முடி வெட்டுவீங்க? எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணலாம் 4 நாளைக்கு ஒரு முறை எங்கள் அம்மா கிட்ட கேட்பான், முடி வெட்டணும் 200 கொடுங்க, முடி வெட்டணும் 200 கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கு எங்கள் அம்மா பொறுமை இழந்து, ஏன்டா 4 நாளைக்கு இப்படி முடி வெட்டணும்னு சொல்லி உயிரை எடுக்கன்னு கேட்டால் எங்கள் அண்ணே சொல்வான் பாருங்க நடுவரவர்களே, அன்னைக்கு சைடில் வெட்டினேன், அதுக்கப்புறம் அது பக்கத்தில் வெட்டினேன், அதுக்கப்புறம் கீழ் சைடு வெட்டணும்னு சொல்லுவான். இவங்க 2 கோடை போட, நடுவில் ஒரு ரோடை போட, அப்படியே மண்டையில் கொஞ்சம் கீழே மொட்டையை போட, இதுக்கெல்லாம் செலவு என்ன ஆகும்? அதுவும் இவங்க போடுற கட்டிங் நார்மல் செலவுலலாம் வெட்ட மாட்டாளாங்களாம். அதுக்குன்னு ஸ்பெஷலாக இருக்க கடையில் தான் வெட்டுவாங்களாமா. எங்கள் அண்ணெல்லாம் அந்த கடைக்கு ரெகுலர் கஸ்டமராகவே ஆயிட்டான். நீங்களே கேளுங்க நடுவர் அவர்களே, எத்தனை பேர் சின்ன அண்ணா கடைக்கும் துறையாப்பா அண்ணா கடைக்கும் வெட்டினாங்கன்னு? யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நல்ல முறையில் ஒட்டா மட்டும் வெட்டுவாங்க. இவங்க போடுற கோடு ரோடுலாம் அவங்க போட மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான முறையில் எப்போதுமே தலையில் எண்ணெய் வச்சு சீவி இருப்பாங்க. எத்தனை ஆண்கள் அதை ஃபாலோ பண்ணுறாங்க? எதிரணியினர் யாராவது ஒருத்தங்களாவது இருக்காங்களா? நீங்களே பாருங்கள் நடுவர் அவர்களே. நாங்கள் தான் மேக்கப் போடுறோமா, இவங்கெல்லாம் ஒன்றுமே போடுறது இல்லையா. இப்போவாவது நாங்கள் 10 ரூபா மாஸ்கோட விட்டுருதோம். ஆனால் இவங்க வீட்டில் பண்ணுற அலப்பறை தாங்க முடியலை நடுவர் அவர்களே. எங்கள் மேக்கப் பொருட்களை விடாமல் அதை எடுத்து அள்ளி போடுற வேண்டியது. அப்போ காலியானமாக என்ன செய்யும்? நான் ஒரு எடுத்துக்காட்டு உண்மையான எடுத்துக்காட்டு சொல்லேன் நடுவர் அவர்களே. எங்கள் அம்மா வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்கி வைப்பாங்க. அதில் ஒன்று தான் கடலை மாவு. அதை கூட விடாமல் ஃபேஷியல்னு ஃபேஸ் பேக்குன்னு சொல்லி போடுவாங்க. என்னென்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஃப்ரூட்ஸை சாப்பிட வாங்கி வைக்கிறது கிடையாது, அதை ஃப்ரூட்ஸை சாப்பிட வாங்கி வைப்பாங்க. அதை கூட விடாமல் ஃபேஷியல்னு சொல்லி போடுவாங்க. வீட்டையே பார்லர் ஆக்கிடுவாங்க. இவங்க என்னமோ கிளீனிங் ப்ளஸ் யூஸ் பண்ணுறாங்களாமா, நாங்கள் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறோமா.
ஆமாம் நடுவர் அவர்களே, நாங்கள் வளர்க்குறோம், அதனால ஷாம்பு கண்டிஷனர் நொட்டு நொசக்கு எல்லாம் போடுவோம். நீங்கள் எங்களுக்கு பல்லு இருக்குது, அதனால பக்கோடா சாப்பிடுவோம். உங்களுக்கு பல்லு இல்லை, அதனால நாங்கள் என்ன செய்ய முடியும்? இருக்கிறது 4 முடி, அதையும் 4 நாளைக்கு ஒரு புறம் வெட்டிட்டு வந்துட வேண்டியது. பெண்களுக்கு ஹேருக்குன்னு எங்கேயாவது சென்டர் இருக்கான்னு பாருங்க. ஆண்களுக்கு அதிகமாக இருக்கும், வீக்காருன்னு நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களோட 60 பிரான்ச்சில் ஆண்களுக்கு 40 பிரான்ச்சா, பெண்களுக்கு வெறும் 20 பிரான்ச் தான். இதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸில் கூறினார்கள், தலையில் ஒரு செயலை ஹராமாக்கினார்கள். இந்த மாதிரி முடிவெட்டுவது, தலையில் ஒரு பகுதியை மழித்துவிட்டு மற்றொரு பகுதியை மழிக்காமல் விட்டு விடுவதை தடை செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபித்தோழர் ஒருவர் ஒரு பக்கம் வெட்டியும் மறுபக்கம் வெட்டாமலும் இருப்பதை கண்டு, இதை நான் தடை செய்கிறேன், உடனே போய் முற்றிலும் வெற்றுவார்கள், இது என்னுடைய கலாச்சாரம் இல்லை என்று சொன்னார்கள். எனவே நடுவர் அவர்களே, அன்றாட தேவைக்கு பயன்படுவதாக இருக்கட்டும், நாங்கள் அணியும் உடையாக இருக்கட்டும், மேக்கப் விஷயமாக இருக்கட்டும், எல்லா விதத்திலும் ஆண்களை விட குறைவாக செலவு செய்கிறோம், ஆண்கள் அளவுக்கு அதிகமாக செலவு செய்கிறார்கள் என்று கூறி என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ரோசனா, அதிகம் செலவு செய்வது ஆண்களே என்று மிக தெளிவான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். ஆண்கள் தரப்பில் எங்களின் சார்பாக பெண்களே என்று தெளிவாக பேசி எங்களுக்கு ஆறுதல் தருவார் என்ற நம்பிக்கையோடு முகமது பாசில் அவர்களை அதிகம் செலவு செய்து பெண்களே என்று பேச அழைக்கிறோம். அருளாளரும் அளவில்லா பேர் அன்பு கொண்ட அல்லாவின் பேரில் ஆரம்பம் செய்கிறேன். தன்மையான குணம் கொண்ட தங்க மனசுக்காரர் நடுவர் அவர்களே, இன்பமான இணையதோர் தலைப்பில் பேச வந்திருக்கும் என்ன அணியினரே, எங்கள் பேச்சுக்கு எதிர்பேச்சு பேச முடியாமல் சிக்கி தவிக்கும் எதிரணியினரே, எங்கள் ஆவலுடன் இந்த பத்திமன்றத்தை ஆவலுடன் கேட்க வந்திருக்கும் நல்ல உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாமை கூறி ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. என்னமோ அதிகமாக செலவு செய்வது நாங்கள் தான் என்னமோ சொன்னாங்களா? நாங்கள் என்னமோ பிராண்டட் ஷர்ட்டு, பிராண்டட் ஃபேண்ட்டு, பிராண்டட் டிஷர்ட் தான் எடுத்து போடுவோமா? ஏம்மா என்னமோ நீங்கள் எடுத்து கொடுத்த மாதிரிலாம் பேசிட்டீங்க. அப்படியே உனக்கு கூட உனக்கு அடைச்சிட்டா போதுமா? அதையும் கொடுக்க மனசு இல்லாமல் பாத்ரூம் மேட்டு, அடுப்படி துணி தான். நடுவர் அவர்களே, எங்களை தரம் இல்லாத மண்ணுன்னு சொன்னாங்களா? சரி, நாங்கள் மண்ணாகவே இருந்துட்டு போகிறோம். ஆனால் இவங்க ஒன்றுத்துக்கு ஆகாத பிளாஸ்டிக் மக்காத குப்பை இவங்க இருந்துட்டு எவ்வளோ கெடுதல் தெரியுமா? இவங்களும் கெடுதல் தான், இவங்களை வச்சு பிறருக்கும் கெடுதல் தான். நடுவர் அவர்களே, ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன். அல்நாசு பில்லி பாஸ், ஆடை வைத்தே மனிதனுக்கு மரியாதை. நடுவர் அவர்களே, இப்போ நீங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் எப்படி போவீங்க சொல்லுங்க? நானா ஜிப்பா போட்டு போவோம்பா. நடுவர் அவர்களே, அதுக்கு தான் நாங்கள் 1-2 ஆச்சு நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் இவங்க சேலையாக பீரோலாம் எடுத்து வச்சுருக்காங்க. இடையில ஏதாச்சும் ஒரு போட்டு வாமான்னு சொல்லிடக்கூடாதா? என்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க, ஏதாச்சும் இருந்தால் போகிற வழில பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லுவாங்க. நடுவர் அவர்களே, ஆடை அழகு அவசியம்தான், அதுக்கான அனாச்சாரத்தை பூத்தி கலாச்சாரத்தை அவங்க மாற்றுவாங்க. ஆண்கள் போல் நடந்து கொள்ளும் பெண்ணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவுச்சிருக்கானா? ஆனால் இந்த பெண்கள் இப்போ எங்களே மாதிரி தான் முடியும் வெட்டுதாங்க, எங்களே மாதிரி தான் ட்ரெஸ்ஸும் போடுதாங்க. நடுவர் அவர்களே, இப்படி தான் நாங்கள் ஒரு நாள் பார்க்கில் கிரிக்கெட் விளையாட போனோம். அப்போ ஒருத்தன் பந்தை அடித்து புதற்குள்ளே தொலைச்சிட்டான். பந்தை கண்டுபிடிக்கணும் காங்கலாம், அவனை கண்டுபிடிக்க நாங்கள் போனோம். அப்போ உங்கள் ஒருத்தன் இருந்தால் நடுவர் அவர்களே, எடா தம்பி இங்கே எவனாச்சும் வந்தானான்னு கேட்டோம். அதுக்கு பின்னால் திரும்பி பார்த்து சொன்னான், ஏ மேன் நான் பாய் இல்லை கேர்ளுன்னு சொன்னிச்சு. நடுவர்களே, நான் ஷாக் ஆகிட்டேன். அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? எங்களே மாதிரி முடியும் வெட்டி எங்களே மாதிரி ட்ரெஸ்ஸும் ஃபேண்டும் போட்டிருக்கு. நடுவர்களே, இப்போ எங்கள் செருப்பை கூட விட்டு வைக்கல, எங்கள் செருப்பு மாதிரியே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்கள்னாலே பாவப்பட்டவங்கன்னு ஆகி போச்சு. நாங்கள் இதில் எங்கன்னு போய் சொல்ல, என்னம்மா இப்படி சொல்கிறீங்களேம்மா? நடுவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் இப்படி தான் அலங்காரமான ஜிப்பாவை போட்டு குத்துபா ஓத போனாங்க. அவங்க போட்டு ஓதி முடிஞ்சோன்னே வந்தோடனே அந்த ஜிப்பாவை தூக்கி எரிஞ்சிட்டு, நானுமே இந்த ஜிப்பாவை போட மாட்டேன், இந்த ஜிப்பாவை போட்டால் எனக்கு ஆணவமும் அகமாவும் உள்ளத்தில் ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க.
அவங்களுக்கு ஒரு நாளைக்கு போட்டதுக்கே இப்படி அவங்க உள்ளத்தில் இப்படி ஏற்படுதா. ஆனால் அந்த பெண்கள் புதுசாக பக்கத்து வீட்டில் பிறந்தநாள் இருந்தால் கூட புது ட்ரெஸ்ஸாக தான் போடுவாங்க. பிறந்தநாள் சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது. எதுக்கு கொண்டாடுதாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, எதுக்கு நடக்குன்னு நம்மளுக்கும் தெரியாது. நடுவர் அவர்களே, பிறந்த நாள் வருஷம் ஒரு முறை தான் வரும். அதுக்கு நம்ம இஸ்லாத்தை அனுமதிக்கல, நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு காட்டி தரல. ஆனால் அந்த பெண்கள் மாதம் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. என்னம்மா இப்படி செலிப்ரேஷன் பண்ணுவீங்களாம்மா? நடுவர் அவருக்கு அதிலும் அவங்க பண்ணுவாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு மந்த்து பர்த்டே, செகண்ட் மந்த்து பர்த்டே, தேர்டு மந்த்து பர்த்டே, இப்படி லிஸ்ட்டு போய்கிட்டே தான் இருக்கும். இவங்க நினச்சிக்கிட்டாங்க போல குழந்த வரல, பிறந்தநாள் கொண்டாடாட்டி குழந்த வளராதுன்ட்டு. நடுவரில் உங்கள் பர்த்டே டேட்டு உங்களுக்கு தெரியுமா? நடுவரில் உங்களை தான் உங்கள் பர்த்டே டேட் உங்களுக்கு தெரியுமா? இல்லை. ஏன் கேட்குறேன்னா, எனக்கே என் பர்த்டே டேட் தெரியாது. ஸ்கூலில் ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் டேட் வர சொல்லுவாங்க, அப்போ தான் எனக்கே தெரியும் என் பிறந்தநாள் இப்போன்ட்டு. இது மட்டுமா நடுவர் அவர்களே, எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு அம்மா அவங்க பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு பல் முளைச்சிருச்சாம்மா. அதுக்கு ஃபங்க்ஷனு செலிப்ரேஷன் தான். அதுக்கு மறுநாள் எங்கள் வீட்டு ஏற்ற வீட்டு அம்மா அவங்க பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு பல் உளுந்துருச்சான். அதுக்கு கேக் மாதிரி பல்லு மாதிரியே கேக் ஆர்டர் பண்ணி ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன் தான். இப்படி தான் இந்த பெண்கள் அடுத்தவங்களை பார்த்து வீண் வரையும் செய்கிறாங்க. நடுவர் அவர்களே, இதில் ஃபஸ்ட்டு பேசின ஒரு தங்கச்சி, எங்கள் அப்பா நான் படிப்பதோ கவர்மெண்ட் ஸ்கூலு, என் தம்பி படிக்கிறதோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாம். இங்கே வந்து பாருங்கள் நடுவர்களே, யார் எந்தெந்த ஸ்கூலில் படிக்கான்னு தெரியும். நடுவர்களே, முன்னால் கல்யாணம்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க? ஒரு நாளைக்கு சொந்த பந்தங்களை ஒரு நாளைக்கு முன்னாடியே கூப்பிட்டு வச்சு விருந்து வச்சு அனுப்பிவிடுவாங்க. ஆனால் இப்போ இந்த பெண்கள் மெஹதிங்காங்க, ஹல்திங்கிறாங்க. ஃபங்க்ஷனுக்கு ஒரு நாள் முன்னக்கூட்டியே வச்சு மாப்பிள்ளையும் பண்ணி வச்சு முடிச்சிருந்தாங்க. நடுவர்களே, இதுலேயும் அந்த பெண்ணோட அம்மாவை பார்க்கணுமே, பெண்ணையே ஓவர்டேக் அடிச்சுட்டு வந்து நிற்கும். மேக்கப் என்ன, நகை என்ன, ஃபுல் செட்டப்போட தான் வந்து நிற்கும். அது பெண்ணோட அத்தா வந்து பாருங்களேன், சமயக்காரன் கூட போய் நிற்கும். சமயக்காரன் யார், அத்தா யாருன்னே தெரியாது. நடுவர்களே, இதில் மெஹதின்னு ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. அல்லாவே கை காலில் சொறி சரங்கு வந்த மாதிரியும் வீட்டில் உள்ள குத்து கொலை வெட்டு எல்லாம் வச்சு விட்டுட்டு போயிடும். நடுவர்களே, எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஏம்மா பைசா தாங்கன்னு கேட்கும். இந்த அம்மா ஒன்றுமோ தன் கணவர் கிழிச்ச கொட்டை தாண்டாத மாதிரியும் ராபியத்துல் பஸ்ரா வம்சாவளி மாதிரியும் பேசும். எதனாலும் என் கணவர்கிட்ட கேளுங்கன்ட்டு. உடனே அவங்களும் போய் அவங்க கணவர்கிட்ட போய் கேட்டோன்னே, அங்கிள் நாங்கள் மெஹந்தி போட்டோமே அதுக்கு துட்டு கொண்டாங்கன்னு சொல்லும். அவரோ 50 100 நினச்சி எடுத்து கொடுப்பாரு. அவர் அந்த அம்மா நினச்சிக்கிறோம் நான் ஆட்டோவில் வந்துட்டேன்ட்டு. இட்ஸ் ஓகே அங்கிள், நான் காரில் தான் வந்திருக்கேன், நான் பைசா தாங்கன்னு கேட்கும். சரிம்மா எவ்வளோமான்னு கேட்கட்டும். ஜஸ்ட் 6,999 ஒன்லியும் சொல்லணும். அப்போயோ தரையில் துண்டை போட்டு உட்கார்ந்தாரு தான், எந்திரிக்க மாட்டார். அதுக்குள்ளேயும் மேக்கப் போட்ட பியூட்டிஷன் அம்மா வந்துடும். அதுலேயும் மேக்கப் போட்ட பியூட்டிஷன் அம்மா அதுக்குள்ளேயே வந்துடும். எஸ்கியூஸ் மீ சார், பேமெண்ட் ப்ளீஸ்ன்னு கேட்கும். என்னம்மா புரியலையா, ஒழுங்காக சொல்லுன்னு சொல்லும். உடனே மேக்கப் போட்டானே அதுக்கு பைசா கொண்டாங்கன்னு சொல்லும். எவ்வளோம்மா அப்படின்னு சொன்னேன். ஜஸ்ட் 25,000 தான் சொல்லும். அவர் நெஞ்சை பிடிச்சிட்டு உட்கார்ந்தவர் தான். நடுவரையில் இதில் கல்யாணம் விருந்தில் வர ஒரு அரப்பணம் பண்ணுவாங்க அந்த பெண்ணோட அம்மா. அப்போவே கணவர் சொல்லுவார், இதெல்லாம் போடாதம்மா வம்பாயிரும், வீணாயிருச்சுன்னா என்ன செய்யன்ட்டு. சும்மா இருங்காங்க, நம்ம பிள்ளைய கல்யாணத்துக்கு இதான் இருக்கணும். சிக்கன் என்ன, மட்டன் என்ன, பாச்சு முட்டை, பாப்கார்னு, பஞ்சு மிட்டாய், இப்படி லிஸ்ட்டு போயிட்டே தான் இருக்கும். வீண் வரையும் செய்தாங்களா, உங்களுக்கு மனசாட்சி இல்லையாம்மா? எல்லாம் மிச்சமானதுக்கு அடுத்து தான் கணவர் சொல்லுவார், நான் அப்போவே சொன்னேனே கேட்டியான்ட்டு. உடனே அந்த அம்மாவும் சும்மா இருங்காங்க, இந்த மாதிரி கல்யாணம் நம்ம ஊரில் இந்த மாதிரி கல்யாணம் நடந்திருக்க கூடாது, எல்லாரும் மூக்கு மேலே விரல வச்சு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. நடுவர் அவர்களே, இதில் அந்த கல்யாண வீட்டில் இசை என்ன, நடனம் என்ன, இதுக்குன்னு நம்ம இஸ்லாத்தை அனுமதிக்கா செஞ்சுருக்கு. நடுவர்களே, இந்த பெண்கள் செலவனை என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னு தெரில. அல்லாஹ் கேட்பான், எதுக்கு செலவழிச்சிங்க, எப்படி செலவழிச்சிங்க, எதற்காக செலவழிச்சிங்கன்னு கேட்பான். நடுவர் அவர்களே, இந்த எதிரணிக்கு மட்டும் இல்லை, இங்கே வந்திருக்க தாய்மார்கள் எல்லாத்துக்குமே தான் செலவு செய்யுங்க. என்னடா புரியலையா, இவன் தலைப்பை மறந்துட்டானா பேசுனது மறந்துட்டான்னு நினைக்காதீங்க. நான் தலைப்பையும் மறக்கலை, பேசுனதையும் மறக்கலை. நடுவர் அவர்களே, இவங்க அதிகமாக செலவு செஞ்சால்
ஆனால் அதிகமாக அல்லாவோட பாதையிலே தர்மம் செய்யுங்க. இங்கே இருக்க தாய்மார்கள் மைண்ட் வயசுல என்கிட்ட கேட்கு, தர்மமா நோ சான்ஸ், அது நம்மள்ட்டலாம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நடுவர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் மறுமையில் நரகத்தில் அதிகமாக பெண்களை தான் பார்த்தேன்ட்டு. அதுக்குதாம்மா ஒரு பேர்த்தம்பழத்தையாச்சும் கொடுத்து உங்கள் பாவத்தை இது பண்ணிக்குவாங்க. நடுவர்களே இவங்க கேட்பாங்க, என்ன எங்களுக்கு மட்டும்தான் தர்மம் கடமையான்ட்டு, உங்களுக்கெல்லாம் கடமை இல்லையான்ட்டு. யார் சொன்னா எங்களுக்கு கடமை இல்லைன்ட்டு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களா, ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்திலேருந்து தர்மத்தை ஆரம்பிங்கன்ட்டு. அதான் நாங்கள் குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்கும். நடுவர்களே முசப்பிப்புன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், ஆனால் இந்த எதிரணிக்கு தெரியுமான்னு தெரியலை. அவர் எவ்வளோ பெரிய செல்வந்தர் தெரியுமா? அவர் இந்த தெருவில் வரும்போதுமே அடுத்த தெருக்கு தெரியும் யார் முசப்பிப்புனா வராங்கன்னு. அவ்வளோ பெரிய செல்வந்தரே இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது எவ்வளோ எளிமையாக இருந்தாங்க தெரியுமா? இவங்க சொன்னாங்களே 100 ரூபா ஃபேண்ட்டு 150 ரூபா டாப்பு, அந்த எளிமை இல்லை. அவங்க எளிமையை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடிச்சிருக்காங்க. நடுவர்களே இவங்க இறுதியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறதேன். நடுவர்களே இவங்க மறுமையில போய் இவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கலாம் வாய் மூடி நிற்கக்கூடாதுல, அதுக்காண்டி தர்மம் செஞ்சு உங்கள் இதை காப்பாற்றிக்கோங்க. அதிகமாக செலவு செய்து பெண்களே நடுவர்களே நீங்களும் ஒரு ஆணு தான். நடுவர்களே நீங்களும் ஒரு ஆணு தான், மனசில் வச்சுட்டு தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. முகமது பாசில் இன்னும் நிதானமாக பேசியிருக்கலாம். அதிகம் செலவு செய்வது ஆண்களை என்ற தலைப்பில் இறுதி பேச்சாளராக அவர்களுடைய அணிக்கு அதிகமான வலு சேர்ப்பதற்கு நூரா அவர்கள் வருகிறார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மை யஹ்திஹில்லாஹ் ஃபலா முலில்லஹ் வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹ் வஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வாழ்த்துவதற்கு நாவையும் தாழ்த்துவதற்கு சிரசையும் தந்த ஒரே இறைவன், ஒப்பற்ற இறைவனை வாழ்த்து எனது உரையை ஆரம்பம் மேகத்தை போன்ற வெண்மையான உள்ளம் கொண்ட நடுவர் அவர்களே, அந்த தீர்ப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் உள்ளங்களே, என் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே இவங்க ட்ரெஸ்ஸை மட்டுமா எடுக்காங்க, அதுவும் பிராண்டடா. அதை வேற நாங்க புடுங்கி வேற போடுதோமா. நடுவர் அவர்களே எங்களுக்கு அந்த ஓட்டோ ஷர்ட்டும் வாட்டர் பேண்ட்டும் வேண்டாம். ஏன்னா எங்க வீட்டில் லைட்டா கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டாலே ஏசுவாங்க. இதுல நாங்க எல்லாம் பிராண்டட்ல கிழிஞ்சது வாங்கி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் விளக்கமாதால தான் அடி விழும். நடுவர் அவர்களே நாங்க தலைவாணி வறக்கி அப்புறம் கிச்சனுக்கு ஒன்று பாத்ரூமுக்கு ஒன்று எல்லாம் எங்கள் வீட்டில் உள்ள ஆண்களோட ஷர்ட்டை தான் யூஸ் பண்ணுறோமா. ஏன் யூஸ் பண்ணுறோன்னு தெரியுமா? அப்படி போட்டும் கூட அதை பழசாக மாட்டுக்கு. நடுவர் அவர்களே இவங்க வருஷத்துக்கு 2 எடுக்காங்க, பிஞ்சு பீத்தலாவதற்கு இவங்க தான் வாரத்துக்கு 1 மாசத்துக்கு 3 எடுப்பாங்க. அதை போடுவாங்க, திரும்பி நெக்ஸ்ட் ட்ரெண்ட் வந்தோடனே வாரத்தில் ஒதுக்கி போட்டுருவாங்க. அதை எதுக்கு வீணாக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாமார்கள் சிக்கனமாக பயன்படுத்துதாங்க. நடுவர் அவர்களே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பையன் நடந்து போனான். எங்கள் நனிமா கடிச்சு, என்னப்பா கீழே விழுந்துட்டியோன்னு கேடுச்சு. அதுக்கு அந்த பையன் சொன்னான், நனிமா நான் கீழேலாம் உள்ளனன்னு சொன்னான். அப்போ ஏன்ப்பா புது ட்ரெஸ் கிழிஞ்சிருக்குன்னு கேடுச்சு. அதுக்கு அந்த பையன் சொன்னான், நனிமா இது கிளியலை, இப்போ உள்ள ட்ரெண்டே இதான்னு சொன்னான். நடுவர் அவர்களே இப்போ தெரியுதா, அப்போல்லாம் நாங்கள் கிழிஞ்சிருக்கிறது தான் தச்சு போடுவோம், நீங்கள் தச்சு வச்சிருக்கிறத கிழிச்சு போட்டுட்டு ட்ரெண்டிங்க. நடுவர் அவர்களை எப்படி காசை கரியாக்குறாங்கன்னு நீங்களே பாருங்க. முல்லா கதையில விலை அதிகமான சட்டையை வாங்கி போட்டாருன்னு சொன்னாங்க. இப்போ தெரியுதா, அப்பவே ஆண்கள் தான் ஆடம்பரம் செஞ்சிருக்காங்கன்னு. நானா இருக்கட்டும், என்னுடன் வந்திருக்கும் என் அணியரா இருக்கட்டும், இஸ்லாம் காடி இந்த வழிமுறையில ஃபர்தாவை எவ்வளவு அழகா கடைபிடிச்சிக்கோ நீங்களே பாருங்க.
நடுவர் அவர்களே அப்புறம் சொன்னாங்களே, நிக்கிறது ஆனா பெண்ணான்னு கூட தெரியாத அளவுக்கு ஹேர் கட் பண்ணியிருக்காங்களாம். இது ஏதோ சொல்லுவாங்களே, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுற மாதிரிலாம் இருக்கு. நாங்க ஒரு வாட்டி பார்க்குக்கு போயிருந்தோம். அங்க ஒரே கூட்டம். என்னன்னு கேட்ட ஆடு ஷூட்டிங்னு சொன்னாங்க. சரி, நடுவில் 2 பெண்கள் நிற்காங்களேன்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்க்க போனா உடனே ஷாக் ஆயிட்டு நடுவர் அவர்களே. அங்க பெண்கள் இல்ல, ஆண்கள். அந்த அளவுக்கு தலைமுடி வளர்த்து வச்சிருந்தாங்க. அவங்க என்னெல்லாம் வச்சிருந்தாங்க உங்களுக்கு தெரியுமா? ஹேர் ஆயில், ஹேர் ஷாம்பு, ஹேர் கண்டிஷனர், பல ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்க. இதுல வேற அவங்க தலைமுடியை காட்டி இப்படி முடி வளரணும்னா இப்பமே வாங்கன்னு வேற சொன்னாங்க. உடனே பெண் 4 நாளைக்கு ஒருக்கா முடி வெட்டுறதுக்கு காசு வாங்க சிரமமாக இருக்கேன்னு உங்களை மாதிரி வளர்த்துக்கிட்டாங்க. உங்களுக்குள்ள ஷாம்பு எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்கம்மா. நடுவர் அவர்களே இப்போ தெரியுதா பெண்கள் ஏன் ஷார்ட்டா ஹேர் கட் பண்றாங்கன்னு? பெண்களை மாதிரி தலைமுடி வளர்ப்பது தவறுன்னு தெரிஞ்சும் கூட ட்ரெண்டுன்னு செய்றாங்க இந்த ஆண்கள். இப்போ இந்த தலைமுடி விஷயத்துல கூட ஆண்கள் தான் ஆடம்பர செலவு செய்யறாங்க. உமரே இல்லாத காலத்துல ஜிப்பாவை போட்டா ஆணவம் ஆடம்பரமும் ஏற்படும்னு ஜிப்பாவை தவிர்த்து கொண்டாங்க. ஆனா இப்ப இருக்கிற ஆண்கள் ஜிப்பாவை ஆடம்பர ஆடையாவே மாத்திட்டாங்க. ஜிப்பா விலை குறைஞ்சது 10,000 இருக்கும். அதுதான் அவங்க கல்யாணத்துக்கு வேணும்னு வேற சொல்லி கேட்காங்க. இப்போ இந்த ஆடை விஷயத்துல கூட ஆண்கள் தான் ஆடம்பர செலவு செய்யறாங்க. நடுவர் அவர்களே அப்புறம் ஏதோ சொன்னாங்க, செலிப்ரேஷன். நாங்களாம் வருஷத்துல ஒரு நாள் என்ன கொண்டாடுறோம்னு கூட தெரியாம கொண்டாடுறோம். ஆனா இந்த ஆண்கள் சும்மா செலிப்ரேஷன் பண்றாங்க. டிஷர்ட் எடுத்தா ட்ரீட்டு, ஃபோன் கவர் மாத்தினா ட்ரீட்டு, ஷூ எடுத்தா ட்ரீட்டு, ஏன் ஹேர் ஸ்டைல் மாத்தினா கூட ட்ரீட்டு. இப்போ எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா கூட ட்ரீட் வைக்காங்க. ட்ரீட் எதுக்குன்னே தெரியாம ட்ரீட் கேட்பதும் ட்ரீட் கொடுப்பதும் இந்த ஆண்கள் தானே நடுவர் அவர்களே. எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக எடுத்துக்கணுமா? பாஸ் ஆனால் மட்டும் கொண்டாடினா அது கஷ்டமாக இருக்கும். நடுவர் அவர்களை பாஸ் ஆனா அந்த ட்ரீட் தான் நடுவர் அவர்களை வைக்காங்க. நடுவர் அவர்களே எங்க அண்ணனுக்கு ஃபோன் வரும். என்னன்னு கேட்டா அவ ஃப்ரெண்டு சொல்லுவான், ஏழை டீ குடிக்க வரையான்னு. இவனும் சரி வாரேன்னு சொல்லிட்டு எங்க அம்மாட்ட போய், ஏமா ஒரு 100 ரூபா இருந்தா தாமா நோட்டு வாங்கணும்னு கேட்பான். எங்க அம்மாவும் நம்ம புள்ள படிக்கத்தானே கேட்கான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவோடைய சுவிஸ் பேங்கான கழுவிட்ட பழந்து 100 ரூபாயை எடுத்து கொடுக்கும். 10 ரூபாய்க்கு டீ குடிக்கிறதுக்கு 90 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு தெருவா சுத்துவாங்க. அப்படி சுத்தினாதான் அவங்களுக்கு கெத்தான். வீட்டில் எங்கள் அம்மாட்ட ஒரு டீ கேட்டோம்னா 10 ரூபாய்க்கு பால் பாக்கெட் வாங்கி வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் டீ போட்டு கொடுத்துருவாங்க. நடுவர் அவர்களே இந்த டீ விஷயத்தில் கூட ஆண்கள் தான் ஆடம்பர செலவு செய்கிறாங்க. நடுவர் அவர்களே இப்போலாம் பசங்க திக்குற ஞாபகம் இருந்தாங்களோ இல்லையோ, பைக்கு பேரத்தான் திக்குற மாதிரி சொல்லிட்டு தீர்றாங்க. இப்போ இருக்க பைக் பேர்லாம் தெரியுமா நடுவர் அவர்களே? இல்லைம்மா, நான் சொல்றேன் கேளுங்க. ராயல் என்ஃபீல்டா, கேடிஎம்மா, அப்பாச்சியா, ஜாவாவா, எஃப்எஸ்என், டிஸ்கவரா, யமஹா 360, பெட்ரோலுக்கு 120, 420 மாதிரி சுத்திக்கிட்டு தான் வராங்க. உங்க பெத்தவங்களை நினைச்சாலே பாவமா இருக்கு. முன்னாடிலாம் மாட்டு வண்டி வயசும் அனுபவமும் தேவையா இருந்துச்சு. ஆனா இப்போ 8 வயசு பையன் கூட ஸ்கூட்டி விடுறான். அதுவும் வேலையை பொறுத்து தான் வண்டி வேணும். எப்படி தெரியுமா? 1 லட்சம் 2 லட்சம் வண்டி தான் வேணும்னு சொல்லிட்டு பெத்தவங்கள கஷ்டப்படுத்துதாங்க. இப்போ வர வண்டிலாம் உட்காந்துக்கிட்டு ஓடுத்தாங்களா படுத்துக்கிட்டு ஓடுத்தாங்களுக்கு கூட தெரியல. பைக்கை நேராக இருக்க ரோட்டில் வளைச்சு ஓட்டுவாங்க. கால் கூட எட்டாது. இவங்கெல்லாம் ஓட்டினால தான் கவர்மெண்ட்டு 17 வயசு பூர்த்தி ஆதவங்க கர்ப்பன் ஓட்டினா லைசன்ஸ் கிடையாதுன்னு சொல்லிருந்துச்சு. அப்படி இருந்தும் கூட போன மாதம் நீங்கள் கூட தான் நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. 17 வயசு சிறுவன் 2 வீலர் ஓட்டி கார் மீது மோதி விபத்து. அந்த சிறுவனுக்கு பைக் வாங்கி கொடுத்த அத்தாவுக்கு ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க. யாருக்கு தெரியும்? ஓட்டுறதுக்கு பைக்கும் வாங்கி கொடுத்து தண்டனை அனுபவிச்சுட்டு வராங்க இந்த அத்தாமார்கள். நடுவர் அவர்களே இவங்க வாங்குற பைக்கை மறுநாளே ரிட்டர்ன் பண்ணால் பாதிக்கு பாதி விலை தான் கிடைக்கும். இது நஷ்டம் இல்லையா நடுவர் அவர்களே? டெல்லியில் ஒரு ஆட்டோமொபைல் கிளப் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் மெம்பர்ஷிப் ஆகணும்னா 1 கோடி மதிப்பில் உள்ள கார் வச்சுருக்கணுமா. 1 மாதம் கூட அவளை 20 பேர் மெம்பர்ஷிப் ஆகிட்டாங்க. நடுவர் அவர்களே பெண்கள் கிட்ட வயசை கேட்கக்கூடாது, ஆண்கள் கிட்ட சம்பாதியம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆண்கள் செய்கிற ஆடம்பரம் தெரிஞ்சிரும்னு கேட்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் பெண்கள் வயசு கூட சிக்கனமாக குறைச்சி தான் சொல்லுவாங்க. நடுவர் அவர்களே எங்கள் அம்மாமார்கிட்ட 10 ரூபாயை கொடுத்தா அதை எப்படி 100 ரூபாயா ஆக்கலான்னு பார்த்து சேமிப்பாங்க. அதான் முன்னுள்ள பெரியவங்க கவிதையை ஒன்று சொன்னாங்க, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா.
அம்மா கையில் கொடுத்து வை அவங்க 600 ஆக்குவாங்கன்னு. இன்று நேற்று சொன்ன கவிதை இல்லை, பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொன்ன கவிதை. ஆண்கள் தான் ஆடம்பரம் பண்ணுவாங்க, பெண்கள் தான் சேமிப்பாங்க. அன்றே தெரிஞ்சிருக்கு நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, பெண்கள் திருமணத்தை எப்படி எளிமையாக நடத்தணும்னு நினைக்காங்க, அதை எப்படி ஆடம்பரமாக நடத்தணும்னு நினைக்காங்க இந்த ஆண்கள். முஸப் இப்னு உமரில்லாஹ் அவர்கள் இஸ்லாத்திற்காக அனைத்தையும் தியாகம் செஞ்சாங்க. ஆனால் இப்போ யார் அப்படி இருக்கா? புது மாடலில் செப்பல் வந்திருக்கா, பெர்ஃப்யூம் வந்திருக்கான்னு தான் பார்க்காங்க. மேனா பெர்ஃப்யூம் எப்படி கேட்பாங்க தெரியுமா நடுவர் அவர்களே? ஏல நான் மேக்க ஆடோ ஸ்டாண்டுக்கு வரல, கிழக்க பஸ் ஸ்டாண்டுக்கு ஸ்மெல் அடிக்கணும், அப்படி ஒரு பெர்ஃப்யூம் இருந்தால் எவ்வளவு ஹெவியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு காசை வீணாக ஆக்குவாங்க. நடுவர் அவர்களே, பெண்கள் கதிஜாமா மாதிரி எளிமையை தான் விரும்புகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அரசியான கதிஜாமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து செல்வத்தையும் கொடுத்துட்டு எளிமையாக தான் வாழ்ந்தாங்க. அதே மாதிரி தான் எங்கள் அத்தாமார்களுக்கு ஒரு கஷ்டம்னா எங்கள் அம்மாமார்கள் அவங்க காதில் கழுத்தில் கிடக்கதையும் கழட்டி கொடுத்து எங்கள் கையில் காதில் கிடக்கதையும் கழட்டி கொடுத்து எப்படி கஷ்டத்தை தீர்க்கலான்னு தான் பார்ப்பாங்க. அப்புறம் ஏதோ சொன்னாங்க ஹல்தி மெஹந்தின்னு, எதிரணிக்காரங்க கொஞ்சம் உண்மையை தான் உதறிட்டாங்க. ஏன்னா கேட்டேன், அங்கே என்ன பெண்கள் மட்டுமா இருக்காங்க, ஆண்களும் தானே இருக்காங்க. பெண்கள் டிசைன்லாம் வைக்கலாம், ஓகே, அதில் என்ன தப்பு. ஆனால் இந்த ஆண்கள் வைக்காங்களா, இது எங்கே போய் சொல்ல நடுவர் அவர்களே? மனப்பண்ணை எல்லாம் பெண்களுக்கு ஆக வேண்டியது. அதுவும் நடுவர் அவர்களே, 6000 ரூபா கொடுத்தாங்களாம். இதில் நம்புற கதையாவா இருக்கு? இதுக்கு அவங்க கைக்கும் சேர்த்து வச்சதான். நீங்களே பாருங்க, இப்போ எந்த மாப்பிள்ளை கையிலையாவது மருதாணி இல்லாமல் இருக்கானு. அப்புறம் திருமணத்தை இவங்களை விட சூப்பராக ஸ்டேட்டஸ் பார்த்து பிரம்மாண்டம் வைக்கணும் பேரில் ஆடம்பரம் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட விஷயத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எரிச்சிட்டாங்க. இப்படிலாம் செஞ்சால் ஆண்கள் ஏன் துண்ட போட மாட்டாங்க? நடுவர் அவர்களே, காரில் வந்தாங்களாம், 25,000 ரூபா பே பண்ணாங்களாம். இதில் நம்புற கதையாவா இருக்குது? நாங்களாவது எல்லாத்துக்கும் மேக்கப் பண்ணாதான் 25,000 ரூபா கொடுப்போம். ஆனால் நீங்கள் அமைதியாக போய் ஆடம்பரத்தை சிறப்பாக பண்ணிட்டு வரீங்க. இவங்க எப்படிலாம் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லுறேன் கேளுங்க. ஒரு நடுவர் அவர்களே, ஒரு கல்யாண வீட்டில் மெகதி ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் மண்டபத்துக்கு வந்தாச்சு. மாப்பிள்ளையை மட்டும் காணும், மாப்பிள்ளையை காணுவேன்னு தேன்னா மாப்பிள்ளை ஃப்ரெண்டு வந்து சொல்லுதாரு, அவன் பியூட்டி பார்லருக்கு போயிருக்கான், வர 5 மணி நேரமாக அது ஆகும்னு. இப்போ தெரியுதா ஆண்களும் பார்லர்னு ஆடம்பரம் பண்ணிட்டாங்கன்னு. இதில் வேற சொல்லிக்கிற வேண்டியது, நாங்கள் ஃபேஷியலை பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோன்னு. நாங்களாவது எல்லாத்துக்கும் தெரியும்படி வீட்டில் வர வச்சு தான் பண்ணிட்டோம். இப்போ யாருக்கு தெரியும் எத்தனை பேர் ஃபேஷியல் பண்ணிட்டு வந்தாங்கன்னு? நடுவர் அவர்களே, அதில் வேற பேச்சுலர் பார்ட்டியா, அதை முடிச்சுட்டு 3 மணிக்கு தான் வருவார்னு வேற சொன்னாங்க. நடுவர் அவர்களே, ஒரு வீட்டில் அப்பா சொன்னார், யார் தப்பு செஞ்சாலும் இந்த உண்டியெல்லாம் 1 ரூபா போடணும்னு. 6 மாதம் கூட அவளை உண்டியல் இறஞ்சிருச்சு. மறுநாள் எடுத்து பார்த்தா அதில் 1 ரூபா மட்டும் இருக்குது. பையனை கூப்பிட்டு கேட்டால் பையன் சொன்னான், நீங்கள் தானே சொன்னீங்க தப்பு செஞ்சால் 1 ரூபா போட்டால் போதுன்னு. அதான் அதில் 1 ரூபா போட்டு எல்லாத்தையும் செலவு செஞ்சுட்டேன்னு சொன்னான். நடுவர் அவர்களே, ஆண்களும் செலவு செய்கிறாங்க, பெண்களும் செலவு செய்கிறாங்க. இல்லை யார் அவசிய செலவு அனாவசிய செலவு செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறத கேட்டு நீங்களே நல்ல தீர்ப்பாக வழங்குங்க. நடுவர் அவர்களே, எங்கள் நன்னி காலத்தில் 1 பவுன் 60 ரூபா, ஆனால் இப்போ 1 பவுன் 60,000 ரூபா, 1 கிராம் 10,000 தாண்டுன்னு வேற சொல்லுதாங்க. நடுவர் அவர்களே, நாங்கள் சேமிக்கிற தங்க நகையின் மதிப்பு நாளுக்கு நாள் விலை அதிகமாகி கொண்டு தான் இருக்குது. மரப்பு வழியாக சேர்த்தா தான் அதிக சேவிங்ஸ் பண்ண முடியுது. நடுவர் அவர்களே, நாங்கள் சேமிக்கிற தங்க நகை தான் காராகவோ இடமாகவோ மாறுது. ஆண்கள் தங்கள் சம்பாத்தியத்தை புகையாக விட்டு உடம்பையும் கெடுத்துக்கிட்டு காசையும் வீணாக்குறாங்க. அதை சரி பண்ணி விட்டாலும் அதே அவல நிலைதான். பெண்கள் அப்படி அல்ல, தன்னை விட குடும்பத்திற்காகவே சேமிப்பாங்க. நடுவர் அவர்களே, கடைசியாக ஒரு கணக்கை சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, எங்கள் அம்மாமார்கள் வீட்டில் ஒரு நோட் வச்சுருப்பாங்க. அதை எடுத்து பார்த்தோம்னா மளிகை கணக்கு இவ்வளோ, ஆட்டோ ஃபீஸ் இவ்வளோ, டியூஷன் ஃபீஸ் இவ்வளோ, கரண்ட் பில் இவ்வளோ, கேஸ் இவ்வளோ, என் கல்யாணத்துக்கு கவர் வச்ச கணக்கு கூட இதில் இருக்கும். எங்கள் அம்மாவுக்குன்னு சொல்லிட்டு எந்த கணக்கும் இருக்காது. அதுலேயே எங்கள் அத்தா கணக்கு இருக்கும் பாருங்கள். பெட்ரோல் இவ்வளோ, லாண்ட்ரிக்கு இவ்வளோ, வண்டி வேலை பார்த்துக்கணும்னு பல கணக்கு இருக்கும். இதில் வேற மாத கடைசியான ஆண்களுக்கு அம்மா தான் ஏடிஎம் மிஷின். அவங்க 5 பெட்டி சேமிப்பு கூட விட்டு வைக்க மாட்டாங்க இந்த ஆண்கள். நடுவர் அவர்களே, சொன்ன பிறதாம எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. அதாவது அம்மாமார்கள்லாம் செலவு எழுதி வைக்கிறாங்கன்னு சொன்னீங்க. இன்னைக்கு காலையில் எங்கள் தெருவில் நடந்த ஒரு செய்தி. என் வீட்டை விட்டு வெளியே வர்றேன், 2 அம்மா போகிறாங்க மீன் வாங்கிட்டு. ஒரு அம்மா சொல்லுது, என்னம்மா மீன் வாங்கினேன்? ஏன்னா வரால் மீன் வாங்கினம்மா. எவ்வளோ வாங்கினேன்? இது என் காதால் நான் கேட்ட செய்தி. 1/2 கிலோ வாங்கினேன். அப்படியா, சரி, நான் என் வீட்டுக்காரட்டான 1 கிலோன்னு சொல்லிடுவோம்மா. சொல்லிக்கிட்டே போகிறாங்க. இப்போ நீங்கள் கணக்கு எழுதுறது அப்படிங்கிறது 1 கிலோ வாங்கி 1/2 கிலோ எழுதுவீங்களா, 1/2 கிலோ வாங்கி 1 கிலோ வாங்கிக்கலாங்கிறது எனக்கு தெரியலம்மா. அது நடுவர்களே அப்படி இல்லை.
அப்படி இல்லை நடுவர் அவர்களே, அவங்க 1/2 கிலோ வாங்குவாங்க. நடுவர் அவர்களே, கடந்த 2 ஆண்டுக்கு முன்னாடி நீங்களே நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு காஃபி தயாரிக்கும் ஒரு பெரிய நிறுவனம் 7.5 கோடி நஷ்டமாயிட்டுன்னு சொல்லிட்டு அந்த நஷ்டத்தை தாங்க முடியாமல் அதனுடைய ஓனர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. அவருடைய மனைவி ஒரு சில வாரத்தில் அதை எடுத்து நடத்தி 7.5 கோடி இருந்த கடனை 3.65 கோடியாக குறைச்சாங்க. அப்போ ஒரு பெண் அவங்ககிட்ட வேலை செஞ்ச தொழிலாளிக்கு ஒரே ஒரு கடிதம் தான் போட்டாங்க, உங்களின் குடும்பத்தின் வளர்ச்சிக்கு நான் பொறுப்பு, இந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் பொறுப்பேற்பீர்களான்ட்டு. நடுவர் அவர்களே, அப்போ ஒரு பெண் நினைச்சா ஒரு நிறுவனத்தின் சாம்ராஜ்யத்தையே மாற்ற முடியும். அப்போ ஒரு பெண்கள் ஒரு குடும்பத்தில் இருந்தால் எந்த அளவுக்கு சிக்கனமாக கொண்டு போகலாம். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. பெண்கள் தான் குடும்ப சூழ்நிலையை அறிந்து வருமானத்திற்கேற்ப சிக்கனமாக செலவு செய்ய சேமிப்பாங்க. தன்னுடைய தேவைகளை அனைத்தையும் குடும்பத்திற்காகவே தியாகம் செய்பவர்கள் பெண்கள் தான். எனவே நடுவர் ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு தாயின் மகன் என்பதை நினைவுபடுத்தி நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று அதிகம் செலவு செய்வது ஆண்களே என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதிகம் செலவு செய்வது ஆண்களே என்ற தலைப்பில் நூரா அவர்கள் மிக தெளிவாக பேசியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நான் மிகவும் இப்பொழுது ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், அதிகம் செலவு செய்வது ஆண்களா பெண்களா, யாருக்கு சாதகமான தீர்ப்பு வரப்போகிறது என்பதை எதிர்பார்க்கிறோம். அதிகமாக செலவு செய்வது ஆண்களே அப்படின்னு சொல்றதை பெண்கள் எதிர்பார்க்கிறோம், பெண்களே என்று சொல்லுவதை ஆண்கள் எதிர்பார்க்கிறோம். நானும் என் தரப்பில் ஒரு சில செய்திகளை சொல்லணும். அதிகமாக செலவு செய்வது ஆண்கள் தான் என்பதற்கு சில குறியீடுகள். சமீபத்தில் அகமதாபாத்தில் IIM என்ற ஒரு நிறுவனம் இந்தியாவினுடைய 25 மாநிலங்களில் ஒரு கணக்கெடுப்பு. இப்போ சமீபத்திய வியாபாரங்கள் அப்படிங்கிறது தெருவோர கடைகளில் வியாபாரம் ஆகுவதை விட அதிகமான இணையதள வியாபாரங்கள் இன்றைக்கு அதிகரித்துக்கிட்டே போகுது. எந்த வியாபாரமாக இருந்தாலும் இணையதளத்தில் இல்லாத ஒன்றே இல்லை அப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு மாறிச்சு. இப்போ இந்த இணையதளத்தை அதிகம் பயன்படுத்தி பொருள் வாங்கக்கூடியது ஆண்களா பெண்களா என்ற ஒரு கணக்கெடுப்பை IIM என்ற ஒரு நிறுவனம், அகமதாபாத்தில் தலைமையமாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், 25 மாநிலங்களில் கணக்கெடுப்பை வைக்கிறது. இந்த கணக்கெடுப்பில் ஆண்கள் வாங்குவதனுடைய புள்ளி விவரத்தையும் பெண்கள் வாங்கக்கூடிய புள்ளி விவரத்தையும் பதிவு செய்கிறது. பெண்கள் ஒரு மாதத்திற்கு சராசரியாக 1800 ரூபாய்க்கு அவர்கள் அதில் பொருளை வாங்குகிறார்கள். அதே ஆண்கள் 2350 ரூபாய்க்கு அவர்கள் பொருளை வாங்குகிறார்கள். ஒரு மாதத்தினுடைய கணக்கெடுப்பாக அந்த நிறுவனத்தினுடைய முடிவு, பெண்களை விட ஆண்கள் 36% அதிகமாக அவர்கள் செலவு செய்கிறார்கள் என்பதை வெளியிடுகிறார். அப்படி ஆண்கள் செலவு செய்யக்கூடிய எதில் அவர்கள் செலவு செய்கிறார்கள் என்பதையும் அவர்கள் புள்ளி விவரமாக வெளியிடுகின்ற பொழுது, அவர்கள் பயன்படுத்தக்கூடிய மெக்கானிக் சார்ந்த பொருட்கள், செல்போன், வாட்ச், இன்னும் சில உபரியான பொருட்கள், ட்ரிம் மிஷினாக இருக்கலாம், ஸ்பீக்கராக இருக்கலாம், இது போன்ற பலவிதமான சாதனங்கள். இந்த வகையில் அதிகமாக செலவு செய்வது ஆண்களே என்பதை ஒரு புள்ளி விவரம் எடுத்து காட்டுகிறது. நமக்கு இப்போ தோணலாம், அப்பா ஆண்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு. ஆனால் இவர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் யாருக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தா பெண்களுக்கு தான். அதே மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய செலவு என்பது இன்றைக்கு அதிகமாக செலவு செய்கிறோம். நம்ம சொல்கிறோம், நம்ம பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறோம் அப்படின்னா எப்படி பார்ப்போம்? நல்ல ஒழுக்கமாக இருக்கிறாரா அப்படின்ற பார்க்குற காலமெல்லாம் கிட்டத்தட்ட கடந்து வந்தாச்சு. அவர் பார்க்க எப்படி இருக்கிறார், அவர்கிட்ட என்ன வாகனம் இருக்குது, என்ன அவர் சொத்து வச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட என்ன குடியிருப்பு வீடுகள் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ தன்னை அடுத்த ஆள்கிட்ட கொஞ்சம் செல்வ செழிப்போடு காட்டுவதற்காக வேண்டி ஆண்களினுடைய உபகாரங்கள் எல்லாம் அதிகமாக செலவாக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த வகையிலே ஆண்கள் அதிகம் செலவு செய்கிறார்கள் என்று இருந்தாலும் கூட
அதனுடைய உள்பொருளாக அது பெண்களுக்காகவே செலவு செய்யப்படுகிறது என்பதை நாம் எடுக்கலாம். அதே பெண் தரப்பிலே எடுத்து பார்த்தால் பெண்கள் செலவு செய்யக்கூடிய வழிவகைகள் ஆண்கள் செலவு செய்வதை போன்று இன்றைக்கு ஆன்லைனில் அவர்கள் செலவு செய்வது என்பது ஆண்களை போன்று அல்லாமல் குறைவென்று இருந்தாலும் கூட பெண்களின் செலவுகள்லாம் எப்படி ஆடைகளாக அணிகலன்களாக இன்றைக்கு அவர்கள் செலவு செய்கிறார்கள். நான் இந்த பட்டிமன்றத்தினுடைய இடையிலேயே இந்த செய்தி நான் முன் வச்சேன். பெண்கள் செய்யக்கூடிய செலவுகள் நகைகள் வாங்குவது ஆடைகள் வாங்குவது என்பது இந்த பட்டிமன்றத்திலே சில நபர்கள் சொல்லிய கருத்தை போன்று அவர்களுடைய ஆடைகள் இன்றைக்கு அடுப்படி வாசல் துணியாக கூட பயன்படுது. ஆனால் நகைகளை பொறுத்த வரைக்கும் அது ஆண்களினுடைய அடுத்த கட்ட காலத்திலே ஒரு தேவை என்று வருகின்ற பொழுது அது உதவிக்காகத்தான் அது அவர்களுக்கு செலவாக அன்றைக்கு இருந்தாலும் பிற்காலத்தில் உதவியாக வந்து இருக்கிறது. இப்படி இரண்டு தரப்பினுடைய செலவு என்பது ஒருவருக்கொருவர் பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் அது ஆடம்பரம் அல்ல, அதிகமானது அல்ல. அதிகம் என்ற வார்த்தைக்கு விளக்கம் உண்டு. நாம் எதை அதிகம் என்று சொல்லுவோம்? தேவையை மிஞ்சி ஒரு செயல் நடந்தது என்று சொன்னால் அது அதிகமாகிவிட்டது. எப்பொழுது ஒரு உணவிலே ஒரு உப்பை போடுகிறோம், உப்பு போடுறோம், உப்பு அதிகமாச்சுன்னு சொன்னால் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை அதிகமாகிவிட்டது. அந்த அதிகம் அப்படிங்கிறது நமக்கு வீணானது. அதிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய அந்த செயல் இருக்கிறது, இது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அது பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் அது அதிகம் என்பதல்ல. ஒருவருக்கொருவருக்கு அது பயனுள்ளதாக இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான் வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நீங்கள் ஒருவருக்கொருவர் நல்ல விஷயங்களில் நீங்கள் உதவியாக இருந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அந்த வகையில் ஆண்கள் செய்யக்கூடிய செலவாக இருந்தாலும் சரி பெண்கள் செய்யக்கூடிய செலவாக இருந்தாலும் சரி அது அடுத்த காலத்தினுடைய ஒரு தேவையை பூர்த்தியாக்கக்கூடியதாக இருந்தால் குடும்பத்திற்கு பயனுள்ளதாக இருந்தால் அதில் வீண் விரயம் என்பதல்ல, அது அதிகம் என்பதல்ல. ஆனால் அதையெல்லாம் கடந்து இன்றைக்கு சில விஷயங்கள் இருக்கிறது. எப்படி என்று சொன்னால் மேக்கப், இங்கே சொல்லப்பட்ட செய்தி ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு முடி விழுந்துருச்சுன்னா அவர் என்ன நினைப்பார் தெரியுமா? முடி வெட்டுற வேலை குறைஞ்சு போச்சப்பா. பெண்கள் அப்படி அல்ல, ஒரு முழம் குறைஞ்சா கூட அதுக்கு ஒரு சவரி முடி வேணும், அது வீணான செலவு. அதனை போன்ற ஆண்கள் தரப்பில் எடுத்து பார்த்தால் அவர்கள் செய்யக்கூடிய வீண் செலவு என்ன தெரியுமா? இங்க பெண் தரப்பில் பேசப்பட்ட நூறா அவர்கள் சொல்லிய பாயிண்ட் நினைக்கிறேன். அவர்கள் நண்பர்களோடு சேர்ந்து செலவு செய்யக்கூடிய செலவுகள், இந்த செலவுகள் என்பது அவர்களுக்கு வீணான செலவு. இந்த செலவு அவர்களுக்கு அடுத்த காலத்திற்கு பயனுள்ளதாக இருக்குமா என்று சொன்னால் நிச்சயம் இருக்காது. அந்த வகையில் ஆண்கள் செய்யக்கூடிய செலவாக ஆனாலும் சரி பெண்கள் செய்யக்கூடிய செலவாக ஆனாலும் சரி ஒருவருக்கொருவர் அது உதவியாக இருக்கும் பட்சத்தில் அது வீணான செலவு அல்ல. நான் சொல்லக்கூடிய தீர்ப்பு என்று எடுத்து பார்த்தால் இங்கே சொல்லப்பட்ட பட்டிமன்றத்தில் இரு தரப்பிலும் பேசப்பட்ட கருத்தை வைத்து சொல்லப்பட்ட கருத்தில் அதிகமாக இருப்பது பெண் தரப்பார்கள் சொல்லிய கருத்தை முதன்மை பெறுகிறது. அவர்கள் சொல்லிய விஷயத்தில் தான் அதிகமாக செலவு செய்வது ஆண்களே என்ற தரப்பில் அவர்கள் சொல்லிய பாயிண்ட்கள் அதிகம் இருந்தது. ஆனால் இரு தரப்பிலுமே நாம் எடுத்து பார்த்தால் பொதுவாக பார்த்தால் ஒருவருக்கு ஒரு உதவி என்று வருகின்ற பொழுது அது வீண் அல்ல. ஆனால் இந்த பட்டிமன்றத்தில் இரு தரப்பாரில் பேசிய விஷயத்தில் வெற்றிக்குரியவர்கள் யார் என்பதாக நாம் எடுத்தால் அது பெண்களை சாரும். அந்த வகையிலே இங்கு சொல்லப்பட்ட இந்த கருத்துகள் என்பது ஏதோ ஒரு நகைச்சுவையான விஷயமாக மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளாமல் நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். நம் குடும்பத்திலே நமது கணவனுடைய வருமானம் என்ன, அதை நாம் எப்படி அதிகப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறோம். கணவராக இருக்கக்கூடியவர்கள் நமது குடும்பத்தினுடைய தேவைகள் என்ன இருக்கிறது, அவைகளை மறந்து நாம் உலகத்தினுடைய தேவையை செலவு செய்தால் அதை நாம் தடுத்து கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கான படிப்பினை. அதிகம் செலவு செய்வது ஆண்களா பெண்களா இந்த பட்டிமன்றத்தினுடைய உள்கருத்து நமது செலவீனங்களை நாம் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். பெண்களாக இருந்தால் தன்னுடைய குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக வேண்டி தன் கணவனினுடைய எதிர்காலத்திற்காக வேண்டி அடுத்த நமது வயோதிகமான காலத்தை நமது தேவைக்காக வேண்டி உள்ள சேமிப்பாக பெண்கள் அதை பயன்படுத்த வேண்டும். ஆண்களை பொறுத்த வரைக்கும்
நண்பர்களோடு சேர்ந்து செலவு செய்வது, வீணான விஷயங்களுக்கு செலவு செய்வது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தவிர்த்திருந்து நம்மை நாடி இருக்கக்கூடிய மனைவிக்கும் பிள்ளைகளுக்குமான எதிர்கால சேமிப்பாக நமது செலவுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையோடு நமது செலவை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பட்டிமன்றத்தினுடைய அசல் நோக்கமே. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த வகையிலே நமது செலவீனங்கள் ஹலாலான வழியில், தேவையான வழியில் மட்டும் செலவு செய்து மற்ற பொருளாதாரங்களை சேமிப்பாக ஆக்கி அதை நமக்கும் பயனுள்ளதாக, நமக்கு அடுத்து வரக்கூடிய காலத்தில் நமது பிள்ளைகளுக்கும் பயனுள்ளதாக மாறுவதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக.